இனிய வணக்கம் அனைவருக்கும். லண்டன் பாமுக தொலைக்காட்சியிலும் லண்டன் வானொலியிலும் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு சிறப்பு விவாத அரங்கம். இன்று காதலர் தினத்தை முன்னிட்ட தலைப்பு மலர போகின்றது. அதற்கு முதல் பாமுக அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னினிய பணிவான வணக்கம். மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக எல்லோரும் நினைத்துக் கொள்வது வழக்கம். காரணம், காதலர் தினம் என்றால் அது ஏதோ இதயங்கள் இணைகிற ஒன்றாகவும், பூ போல மலர்ந்த காதல், புன்னகைக்குரிய காதல், அந்த காதல் மலர்வில மகிழ்ந்த ஒரு நாளாக, இரண்டு இதயங்கள் இணையும் ஒரு இசை, காலம் மாறினாலும் குறையாத அழகான இசை, அப்படியானதுதான் இந்த காதல். உன் கையில் என் நெஞ்சம், உன் கையில் என் நெஞ்சம் சேர்ந்த நாளே உலகம் வளர்ந்தது, நம் காதல் வாழும் வரை நாங்களும் வாழ வேணும் என்று நினைப்பதுதான் காதல். அந்த நிகழ்வில அந்த வகையிலேயே நாங்கள் இன்றைய தலைப்பு, அதாவது எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் காதலர் தினத்தை கொண்டாடுவது வழக்கம். ஒவ்வொரு நாளும் வீடுகளில காதலர் தினம் இருந்தால் அது காதலுக்கே ஒரு மதிப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய இந்த டிவி வழங்குகின்ற விவாத அரங்கம் 58 நாங்கள் சந்திக்கின்ற தலைப்பு என்னென்றால், மகிழ்ச்சி நிறைந்த காதல் வாழ்க்கை அன்றா இன்றா. மகிழ்ச்சி நிறைந்த காதல் வாழ்க்கை அன்றா இன்றா என்ற தலைப்பில தான் நாங்கள் பேச போகிறோம். அன்றே என்று பேசுவதற்காக சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள், கீதா பரமானந்தன் அவர்கள், வஜிதா முகமது அவர்கள் வருகிறார். அன்றே இன்றே என்று பேசுவதற்காக கோபிகை கோபி, பத்மலோஜினி அவர்கள், சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள். ஒரு சின்ன மாற்றம் அந்த பேனரில், அன்றுக்கு ஒரு ஆள் இன்றுக்கு ஒரு ஆள், ஒரு இடம் மாறிவிட்டது. ஆனால் இதயங்கள் இடம் மாறினாலும் நிகழ்ச்சி ஒன்றுதான் என்றதை கூறிக்கொண்டு இன்றைய நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரப்போகிறோம். அந்த ஏனென்றால் எப்பொழுதுமே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் இயற்கை கூட எங்களுக்கு காட்டுகிறது. ஆனால் நாங்கள் சில நேரங்களில் சோர்ந்து விடுவது உண்டு. ஆனால் காதல் என்ற ஒரு இனிப்பான வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அர்த்தமே நிறைய இருந்தாலும் அந்த புனிதமான ஒரு முகமலர்ச்சியோட வருகிற காதல் ஒரு வெட்கத்தை ஏற்படுத்தும், அதே நேரம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதை நாங்கள் மீட்டி பார்க்கும்போது உங்களோட பள்ளி வருவ காதல்கள் அல்லது நட்புகளோட இணைஞ்ச காதல், அம்மாவில காதல், இப்படி காதல் பல வகையாக இருந்தாலும் அது அன்றும் இன்றும் ஒரு மரியாதைக்குரிய பொருளாகத்தான் இருக்கின்றது. ஆதலால் தான் நாங்கள் எப்போதுமே இதயத்தை இணைக்கின்ற ஒன்று, இரண்டு உள்ளங்கள் பேசிக்கொள்ளுற ஒன்றாகவே இருக்கக்கூடியது. அப்படியான ஒரு காதல் அது புனிதம் என்று சொன்னாலும் அந்த புனிதம் இன்றும் இருக்கிறதா என்று கேட்டால் சில நேரம் அங்கு ஒரு கேள்விக்குரிய அடையாளமும் இடையில் வந்து போறதை பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும்போது நாங்கள் எப்படி இன்றைய பேச்சாளர்கள் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை, உண்மையிலேயே அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை அன்று இருந்ததா அல்லது இன்றுதான் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நாங்கள் பேச்சாளர்களை அறிமுகமாகி அவர்களுடன் இணைந்து நாங்கள் பயணிப்போம். இப்பொழுது எங்களுடைய தளத்தில் மிக சிறப்பாகவே பேசக்கூடிய பேச்சாளர்களாக இருக்கின்ற சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் தாயக சூழலில் இருந்து ஒரு பன்முக வித்தகராக இருக்கின்றார். கூத்து, கலை, அதாவது கலை என்றாலே அவருடைய ஒரு பேர் தான் இன்றைக்கு உச்சரிக்கின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. அப்படி ஒரு திறமையானவரை நாங்கள் ஒரு பேச்சாளராக இணைத்துக் கொள்வதில் மகிழ்கின்றோம். அடுத்து சிவமணி புவனேஸ்வரன் ஒரு ஆசிரியராக இருப்பது மட்டுமல்ல, ஒரு மரபு சார்ந்த கவிதைகளையும் எழுதி வரக்கூடிய ஒருவர். அதை விட ஆன்மீகத்தில மிகுந்த ஒரு பற்றோட பேசக்கூடிய ஒரு பேச்சாளராகவும் இருக்கின்றார். அடுத்து பத்மலோஜினி அவர்கள், அவரும் ஒரு பிரித்தானிய நாட்டில் இருந்து ஒரு பிரெஞ்சு ஆசிரியராக இருக்கின்றார். இளையவர்களாக எங்கள் முன் இருந்தாலும் அவரிடம் பல கருத்துக்களை பரிமாறக்கூடியதாக இருக்கிறது. காரணம், வெள்ள சூழல்ல உள்ளவர்களோட, அதாவது ஐரோப்பிய இனத்தவர்களோட அவர் நிறைய பரிச்சயமாக இருக்கின்றார் கல்வி சூழல்ல. ஆகவே நிறைய விடயங்களை கற்றுக்கொள்வது எமக்கும் அவசியம். அதே நேரம் அவர் நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டும் இருக்கின்றார். அப்படி அவர் இப்பொழுது சிறந்த பேச்சாளராக கவிஞராக இருக்கின்றார். அவரையும் அழைத்துக் கொள்கிறேன்.
அடுத்து வஜிதா முகமது அவர்கள் அன்றும் இன்றும் என்றும் எங்களுடன் தோழியாகவே இணைந்து உள்ள ஒருவர், நன்றாக பேசுவார். நிறைய விடயங்களுக்கு கருத்து மோதல் எங்களுக்கு வரும். அப்படி கருத்தோட கருத்து மோதக்கூடிய ஒரு அன்புறவு. அவரும் தாயக சூழல்ல ஆசிரியராக இருந்தவர். நம்முடைய நல்ல ஒரு விவாதத்துக்கு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். அவரை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். இதற்குள் கீதா பரமானந்தன் நிச்சயம் வருவார். அவரும் ஒரு ஆசிரியராக இருக்கின்றார், அவரும் ஒரு கவிஞராக இருக்கின்றார், பேசக்கூடியவர். அவரை அன்போடு அழைத்துக் கொண்டு அடுத்து கோபிகை, தாய நிலத்தில் இருந்து கோபிகை அவர்கள் ஒரு பல்கலைக்கழக மாணவியாக இப்பொழுது இருக்கின்றார். அதை விட அவரும் ஒரு ஆசிரியராக இருக்கின்றார். ஊடகங்களின் நிறைய பரிச்சயம், செய்தி பிரிவுகளோட தொடர்பு கொண்டு செய்திகளை வாசிக்கக்கூடிய ஒருவராகவும் இருக்கின்றார். அவரை அன்போடு அழைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி கூடாக செல்வோம். சரி, இப்பொழுது நான் வருகிறேன். முதல் அன்று இன்று என்றுதான் நாங்க பேச வேண்டிய தேவை வர்றபடியால், அன்றைய காலம், அதாவது சங்க கால காதல்ல இருந்து இன்று வரையா அல்லது இடப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரையா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் அன்றைய காதல் அது ஒரு புனிதமான காதலாக இருந்தது தானே என்று சொல்லுவோம். அந்த மகிழ்ச்சி நிறைந்த காதல் வாழ்க்கை அன்று என்று பேசுவதற்காக நாங்கள் சிவமணி புவனேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் சிவமணி. அனைவருக்கும் பொன்மாலை வணக்கங்கள். பாமுக அதிபர் அவர்களுக்கும் இந்த விவாத அரங்கை சிறப்பாக மாதாந்தம் நடத்தி வருகின்ற தமிழ்மணி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் என்னோடு வாதிட வந்திருக்கும் தமிழ் உறவுகள் அனைவருக்குமே என் வணக்கத்தை மீண்டும் கூறிக்கொண்டு, ஒரு அழகான தலைப்பாக, அதாவது காதலுக்கு சிறப்பை சிறப்பிக்கின்ற வகையில ஒரு மகிழ்ச்சி நிறைந்த காதல் வாழ்க்கை அன்றா என்றா என்று ஒரு அழகான தலைப்பையும் இன்றைய காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பாக முழுக்கப்பட்டிருக்கின்றது. அதை இட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டு, அன்றே காதலே சிறந்தது என்பதை நான் மிகவும் சிறப்பாகவும் ஆணித்தரமாகவும் கூற முன் வந்திருக்கின்றேன். நடுவர் அவர்களே, அன்றைய காதல் எப்படி இருந்தது? அகம்புறத்திலிருந்து சங்க காலத்திலிருந்தே ஒரு வாழ்வியல் ஒரு அறமாகத்தான் காதல் பார்க்கப்பட்டது. அது அன்றிலிருந்து பல காவிய நாயகர்களை எல்லாம் எங்கள் முன் கொண்டு வந்து இன்றும் நாம் ராமரை போல, சீதையை போல, அம்பிகாவதி, அமராவதியை போல அப்படியாக நிறைய காதல் கதைகளை கேட்டவர்களாக அந்த காதல் காவியங்களுக்கு எல்லாம் எங்கள் நெஞ்சங்கள் பறிகொடுக்கப்பட்டனவாக வாழ்க்கையையும் அப்படி சிறப்பாகத்தான் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி இல்லை என்று இல்லை, அன்றைய காதல் அப்படி இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த உயிர்ப்பான காதல், அர்ப்பணிப்பான உயிர்ப்பான அன்பு இருந்தது அங்கே. அது மட்டுமன்றி பொறுமை, அதாவது நீண்ட காலம் காத்திருக்கின்ற காதலாக இருந்தது. ஒரு நுட்பமான, ஒரு ஆழமான, ஒரு அதீத அர்ப்பணிப்பு மிக்க ஒரு காதலாகத்தான் நம்முடைய காதல்களை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த காதல்களிலே அன்று சந்திப்பு குறைந்தாலும் தோழிகளையும் மயில்கள் அன்னங்களை எல்லாம் தூதுவலாக அனுப்பிய காலங்களும், இன்றைய தூதெல்லாம் அனுப்ப முடியுமோ நம்பிக்கை இருக்கின்றதோ தெரியவில்லை. அந்த நிலையில் மெசேஜ் அனுப்பலாம். அதான் வேகமாகவே காதலை இன்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வந்த வேகத்திலேயே அந்த காதல் மிக வேகமாக மறைந்து விடுவதை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது அந்த வலிகள் மிக்க காதல்களாக, அதாவது தொடங்கிய மிக அதிவேகமாக தொடங்கி மிக அன்பாக இருந்து அதிவேகமாக விடுபடுகின்ற போது அவர்கள் விடுபட்ட போது அப்படியே இருந்து விடாமல் மீண்டும் ஒரு காதலை தொடங்குபவர்களாக, பின்னர் படிப்படியாக பல வழிகளை சந்திப்பவர்களாக, வலைத்தளங்களின் ஊடாகவே பல அறிமுகமற்றவர்களோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றப்படுபவர்களாகத்தான் இன்றைய காதல்கள் எல்லாம் அமைந்திருக்கிறார்களே. அன்றைய காலத்திலே காதல் மிகவும் சிறப்பாக இருந்தது. அதனை அன்றைய காலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கூட சிவபெருமான் தூது சென்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கடவுள்கள் தெய்வீக பக்தி நிறைந்த காதல்களாக இருந்தது. பறவையாரை சுந்தரமூர்த்தி நாயனார் காதல் செய்த போது பறவையாருக்கு நம்பிக்கை இல்லை, அவரை தன்னை விட்டு போய்விடுவாரோ சுந்தரமூர்த்தி நாயனார் என்று இறைவனை வேண்டிய போது சிவபெருமானே சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் தூது சென்றதாக கூடி நாங்கள் அப்படி அவ்வாறான ஒரு தெய்வீக காதல் தான் அன்றைய காதல் இருந்தது. ஆனால் இன்று அதெல்லாம் இருக்கின்றதா என்று பார்த்தால் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கின்றது. அன்றைய காதலிலே பாருங்கள் நடுவர்களே, இதய கமலம் என்ற படத்திலே கண்ணதாசன் அவர்கள் பாடியிருப்பார்கள். அழகான பாடல், அந்த ஒரு அற்புதமான பாடலாக இருக்கும். ஒரு தெய்வம் கோயிலும் இல்லை, ஒரு கோயில் இல்லாமல் தீபமும் இல்லை,
நீ அந்த கோவில் நான் அங்கு தீபம் தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல என்று அந்த தெய்வத்தோடு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தெய்வீக காதலாகத்தான் இருந்தது. மகிழ்ச்சி என்றால் என்ன நடுவர்கள் நினைக்கின்றீர்கள்? நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் மகிழ்ச்சி என்று நினைக்கின்றீர்களா? இல்லை, இதயத்தில் இருந்து வருகின்ற ஒரு மற்றவர்களை மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதற்காகவே நாம் மகிழ்வாக வாழ வேண்டும். இதனைத்தான் வள்ளுவரும் கூறுகின்றார். நாம் இல்லறத்துக்கு சென்று விட்டால் பல கடமைகளுக்கு உட்படுத்தவர்களாக இருக்கின்றோம். அந்த கடமைகளை செய்வதற்காகவே தன்னை தானும் பாதுகாக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவார். அதுபோலதான் அந்த நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். அப்ப சமுதாயத்திலே ஒரு மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்றால் மற்றவர்களுடைய முகம் சுளிக்காமல் நாம் வாழ வேண்டும், மற்றவர்கள் எங்களை மதிக்கின்ற வகையில் வாழ வேண்டும், எங்களுடைய பண்பாட்டுடன் வாழ வேண்டும். இன்று பல கலாச்சாரங்கள் ஒன்றாக இணைந்து இந்த நாடகங்கள், திரைப்படங்கள் கூட ஒரு கண்ணை நாங்கள் மூடுகிற அளவுக்கு ஒரு தரமில்லாத நாடகங்களாக கூட இன்று மாறிக்கொண்டிருக்கின்றது. பல கலாச்சாரங்கள், அந்தந்த நாட்டுக்குரிய கலாச்சாரங்களை அங்கங்கே விட்டு விடுங்கள், உங்களுக்கென்று ஒரு தாய் இருக்கின்றாள். எல்லா நாட்டுக்கும் எல்லா நாட்டு தாய்மாரும் உங்கள் தாய் ஆகிவிட முடியாது. ஆகவே எங்களுடைய கலாச்சாரத்தோடு பண்பாடோடு வாழ்கின்ற போதுதான் அங்கு மகிழ்ச்சி என்பது நிறைந்திருக்கின்றன. இன்று பலவாறான கலாச்சாரங்கள் சேர்ந்து எங்களால் பார்க்க முடியாத நாடகங்களாக கூடிய அந்த ஒரு மற்றவர்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சிகளாக கூடி காட்டுவதனால்தான் இந்த பிள்ளைகளும் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், மாறிக்கொண்டிருக்கின்றார். லிவிங் டுகெதர் என்று வாழ்கின்றார்கள் இன்றைய வாழ்க்கை. என்னவென்றே சொல்ல முடியவதில்லை. இதெல்லாம் அடுத்த கலாச்சாரங்களிலிருந்து எங்கள் கலாச்சாரங்களுக்கு உடைந்து விட்டது. இவர்கள் ஒன்றுபட்டு வாழுகின்ற பொழுது அவர்களுக்குடைய அந்த பெண் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆண் ஒரு பழி வாங்குவனாக, அவன் உன்னை பெத்தான் என் கையில் பட்டால் செத்தான் பாட்டு போடுகிறார்கள் இன்றைய திரைப்படங்களிலே. அப்போது எப்படி பிள்ளைகள் சிறப்பாக வாழ முடியும்? அவர்கள் பழி வாங்குவவர்களாகவும் இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இன்பம் இல்லாத ஒரு மகிழ்ச்சி இல்லாத இன்றைய காதல் மாறி போய்கொண்டிருக்கின்றது நடுவர்களே. ஏன் அவர்கள் காதலே சக்சஸ், அதாவது வெற்றி பெற்று விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இருவருமாக சேர்ந்து வாழுகின்ற போது, வாழ்க்கை இல்லறத்தை தொடங்கும் போது எப்படி தொடங்குகின்றார்கள்? திட்டமிடுகிறார், நிபந்தனைகளை முன்வைக்கின்றார்கள், கட்டம் போட்டு வாழ்கின்றார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் இப்படித்தான் இருந்தால் என்று திருமணம் செய்து கொள்வோம். திட்டம் போட்டு வாழ முடியுமா வாழ்க்கை நடுவர்களே? ஒரு கட்டம் போட்டு திட்டம் போட்டு நாம் வேலைக்கு சென்று வீட்டுக்கு வந்தால் வீட்டிலே ஒரு சுதந்திரம் எங்களுக்கு இருக்க வேண்டும், ஒரு நிம்மதி இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அந்த சட்டங்களுக்கு திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்க்கை வீட்டிலேயும் வாழ வேண்டும் என்றால் அதுல எங்கே மகிழ்ச்சி இருக்க போகிறது? அன்றைய காலத்திலே இருந்த காதல் ஒரு புரிந்துணர்வு உள்ளது, ஒரு தியாக மனப்பான்மை உள்ளதாக, மற்றவர் விட்டுக் கொடுப்பவர்களாகத்தானே வாழ்ந்தார். இன்று சட்டம் போட்டு திட்டம் போட்டு வாழ்பவர்கள் அந்த திட்டம் சற்று நிலைகுலைகின்ற போது வாழ்க்கையையும் அவர்களுடைய வாழ்க்கை நிலைகுலைந்து விடுகின்றது. உடனே விவாகரத்துக்கு சென்று விடுகிறார்கள். ஏராளமானவர்கள் விவாகரத்திலே தான் போய் கொண்டிருக்கின்றது. இதனாலே மகிழ்ச்சி இல்லாத காதல் தான் இன்றைய காதலாக மாறிவிட்டது. அன்றைய காதல் மகிழ்ச்சியை மட்டுமல்ல, மனதுக்கு ஆறுதலை தந்தது. அது சமுதாயத்தின் மத்தியிலே ஒரு பெரும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருந்தது. ஒரு இறை பக்தி மிக்கதாக ஒரு காவியங்களை உருவாக்கிய வரலாற்று சிறப்பு மிக்கதாகத்தான் விளங்கிய நடுவர்களே. இதனேதான் அந்த இன்னொரு பாடலிலே அன்றைய காதலில் இருந்த அந்த தியாகங்களை பார்க்கின்ற பொழுது கண்ணதாசன் பாடியிருப்பார். ஒரு கணவன் நோயுற்றிருப்பார். அப்போது தனது மனைவிக்கு சொல்லுவார், நீ இன்னும் ஒரு திருமணம் செய்து கொள்ளலாமே என்று சொன்ன போது அவளுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு உயிர் தான், நான் என்னென்று இன்னொரு திருமணத்தை செய்து கொள்வேன் என்னும் போது அவர் சொல்றாள், சொன்னது நீதானா சொல் என் உயிரே சம்மதம் தானா ஏன் உயிரே உயிரே இன்னொரு கைகளிலே நானா என்று அந்த ஒரு உயிர் ஒரு முறைதான் மனதிலே பூக்கும், அது மீண்டும் பூவாக பூக்கும், அது மீண்டும் பூப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்று கண்ணதாசன் அழகான பாடல்கள். அந்த காலத்து பாடல்களும் அவ்வாறு இருந்தன, அந்த காலத்து திரைப்படங்களும் அப்படி இருந்தன, வாழ்க்கையும் அவ்வாறு சிறப்பாக இருந்தது. இன்பமயமான வாழ்க்கை இன்று வரை, வயது முதிரும் வரை
அந்த அன்பான காதல் என்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கையே சிறப்பானது, அன்றைய காதலே சிறப்பானது என்று உங்களுக்கு அனுத்தரமாக கூறி என்னுடைய முடிவுரையை விட்டுக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி, மிக சிறப்பாக இருந்தது. அன்று வந்தது அதே நிலா, என்று வந்தது அதே நிலா. அந்த பாட்டை கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்களும் அழகாக பாடினீர்கள். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல என்று வருது. உண்மையிலேயே அந்த பழைய பாடல்கள், அன்றைய காதல் பாடல்களும் அன்றைய வாழ்க்கையும் நீங்க சொன்ன மாதிரி மகிழ்ச்சி நிறைந்தது. அதாவது கள்ளம் புகாத காதல் ஒன்று அன்றைய காலத்தில் இருந்தது உண்மை. அதனால்தான் இந்த அம்பிகாவதி அமராவதி காதல், நலன் தமயந்தி காதல், இப்படியே அந்த இலக்கிய காதல்களையும் நினைச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை கொண்டு வந்த நீங்கள். அன்று தூது சென்றது உண்மைதான். அதாவது அன்னத்தை தூது விட்டார்கள், பல தூதுகள் நடந்தது. இன்று தூதுகளாக அது மெசேஜ்கள் இடம்பெறுகிறதை அழகாக சொன்னீர்கள். இறைவன் கூட தூது போனான் சுந்தரருக்கு என்ற அந்த கதையை கூட நீங்க கொண்டு வந்தீர்கள். அதாவது ஒரு மகிழ்ச்சி என்றால் அவனை மட்டுமல்ல மற்றவரையும் மகிழ்ச்சிப்படுத்தி வாழ வேண்டியதுதான் வாழ்க்கை. அந்த வகையிலேயே அந்த காதல் ஒரு மகிழ்ச்சியான காதல் அன்றைய காதல் தான். ஏண்டா ஆறுதலும் அரவணைப்பும் அங்கு இருந்ததை அழகாக சுட்டி காட்டினீர்களாம். இன்றைய காதல் சட்டம் போட்டு திட்டம் போட்டு வருவதனால் அது கட்டத்துக்குள் இருக்கிறபடியால் கடினமாக இருக்கிறதோ என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு, சரி, அடுத்த அணியில் பேசுவதற்காக நாங்கள் இப்பொழுது சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களை அழைத்து இல்ல இன்றைய காதல் இன்றைய காதலில் பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வனை அழைத்துக் கொள்ளுகிறேன். வாருங்கள் பத்மலோஜினி, வாங்க. கோவியே காணையில இன்னும் கேக்குதா? அனைவருக்கும் உற்சாகமான காதலர் தின வணக்கமும் வாழ்த்துக்களும் எல்லோருக்கும் கூறிக்கொண்டு, இன்றைக்கு நல்ல ஒரு அழகான ஒரு தலைப்புல உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். ஏனென்றா அதே நாள் அந்த தலைப்புல ஒரு கதைக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. மகிழ்ச்சி, நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி மகிழ்ச்சி அப்படின்னா என்ன, இவ சிரிச்சு கொண்டு சந்தோஷமா எங்கட ஆயுள கூட்டுறதுன்னு கூட சொல்லலாம் தானே. அதுதானே மகிழ்ச்சிய. வாழுங்காலம் வேற அழுது கொண்டு கண்ணீர் வடிச்சு கொண்டு வாழ்றது வாழ்க்கை அல்ல. சிரிச்சு கொண்டு சந்தோஷமா 32 கலையும் காட்டுறதான் வாழ்க்கை இல்லையா? இல்லத்தான் காட்டுறது வாழ்க்கையாக இல்ல. அதுதான் ரெண்டு கூடுதலான ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு டக்குன்னு ஒரு முன்னுக்கு வர்ற ஒரு ஓவியம் இல்லத்தானே. அந்த சிரிப்பு என்னன்னது எங்கட சிலர் என்ன சொல்ற நகைப்புலயே பல விதமான நகைப்புகள் இருக்குது. பட் அந்த பல்லு காட்டைக்கான பூரணமான ஒரு மகிழ்ச்சியில இருக்கணும் என்றது ஒரு வெளிப்படையான ஒரு தோற்றம். நான் தெரியுது என்ன சிரிக்கணும், சிரிக்காட்டி படத்துக்கும் அப்படித்தான். இப்ப நான் உங்கள்ட்ட என்ன ஒரு கொஞ்சம் கேள்வி கேட்கலாம்னு யோசிக்கிறேன். நீங்கள் உங்களோட காதல், இப்ப உங்களுக்கு ஒரு நிச்சயமாக காதல் இல்லை அப்படி என்று ஒரு மனிதனாலும் இருக்க முடியாது இல்லத்தானே. ஏனென்றா எங்கட உடம்புல ஒரு டீனேஜர் அதுக்குதான் டீனேஜர் என்ற ஒரு பேரும் இருக்குது. அந்த எங்கட உடம்புல ஓடுற ஒரு ஹார்மோன், அது எங்களுக்கு சுரக்க அந்த காதல் ஒரு ஈர்ப்பு, இசை ஈர்ப்பு, அவ்வளவுதான். அதுதான் அந்த காதலுக்கு கொண்டு போய் விடும். அப்ப அந்த ஈர்ப்பு எல்லோருக்குமே இருக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய காதலை நீங்க எப்படி அந்த காலத்துல வெளிப்படையாக உங்களால சொல்ல முடிந்ததா? நீங்க விரும்பின ஒரு சொல்ல முடியல. கள்ளம் புகாத காதல் ஒன்றுதான் அன்றைய காலம் இருந்தது. அதாவது சொல்ல முடியாது, உங்களால சொல்ல முடியல. இப்ப இதே கேள்வியை நீங்க என்னட்ட கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடிந்தது. சொன்னபடியா தானே காதல் கல்யாணம் வந்து நிக்குது. சொல்ல முடிந்தது. ஏனென்றா பயம் இல்லை, வெக்கம் இல்லை. என்னட்டா பயம் இருக்கையில வெக்கம் இருக்கையில எனக்கென்று ஒரு நம்பிக்கை, என்னுடைய திடம் இருந்தது, தன்னம்பிக்கை, சுய கௌரவமும் இருக்கு. ஒரு இது பண்ண முடியாது. ஆனால் என்னால அதை, என்னுடைய உணர்வை, என்னுடைய காதலை என்னால சொல்ல முடிஞ்சது. அடுத்த 2வது கேள்வி, இப்ப நீங்க உங்களுடைய காதல்ல சொல்ல முடியல, அட்லீஸ்ட் ஒரு சின்ன கடிதம் அல்லது ஒரு சின்ன கிஃப்ட், அப்படி ஒரு பரிமாற்றம் உங்களால செய்ய முடிந்ததா உங்களுக்கு இஷ்டப்பட்டவருக்கு? உண்மை. அது அந்த காலத்துல செய்தீங்களா?
ஓகே, அந்த அப்படி காலம் செய்யும் அந்த பொழுது காலம் வந்து எங்களுடைய காலம் ஒரு 35 உங்களுடைய வருடங்களுக்கு காலம் முதல். அதான் அந்த காலம் இந்த காலம் அன்றா இன்றா என்ற அந்த மகிழ்ச்சிக்கு சொல்றேன். அப்ப எங்களுக்கு ஒரு விரும்பின ஒரு பொருளை எப்படி கொடுத்தீங்க? நீங்களே கொண்டே கொடுக்க முடிஞ்சதா அல்லது உங்களுடைய தோழி மூலம் அல்லது உங்களுடைய உறவினர்கள் மூலம் கொடுக்க முடிஞ்சதா? நான் அப்படி கொடுக்காததுனால நானா சொல்றேன், அனுபவத்தை பார்த்தால் அனுபவத்துல சொல்லுங்க. இப்ப உங்களேந்து பர்சனலா கேட்காம கடிதம் மூலம், தோழி மூலம். தோழி மூலம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அது கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தா நான் நேரையே கொண்டே கொடுத்துட்டு வருவேன். அதுல சுவாரஸ்யம் இல்லையே. அது சுவாரஸ்யம் இருக்குது. ஏனென்றா இப்ப நீங்க அதை கொடுக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷனை நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஒரு ரெஸ்டாரண்ட் அல்லது ஒரு பீச் அல்லது ஒரு பார்க் அல்லது ஒரு ஃப்ரெண்ட் வீடு, ஏதோ ஒரு இடம் அல்லது ஒரு காலேஜ்ல கூட அல்லது யூனிவர்சிட்டியில கூட நாங்கள் எங்களோட டைம் அந்த பாடம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் நடக்கிறதான் சொல்றேன். நானும் கற்பனையில எதுன்னு சொல்லல. அந்த ஒரு கிரியேட் பண்ணுவோம். என்ன டைமிங் எப்படி கொடுக்கலாம். மற்றது இப்ப நீங்க வந்து அதுல உணவு கொடுக்கப்படும். அது வந்து தப்பாக இங்க கிரியேட் பண்ணல. ஒரு நல்ல நட்பு தான் இந்த காதலாக மாறுறது. அப்ப நான் கொடுக்குற அந்த விடயம் நல்ல பொருளா அவருக்கு பிடிச்ச மாதிரி இப்ப கொண்டு போய் ரெட்ல ஒரு ஹார்ட்ல ஒரு புக்கே கொண்டு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு என்ன ஒரு பெர்ஃபியூம் ஜஸ்ட் அப்படித்தானே இப்ப பரிமாற்றம் செய்யறது. அடுத்தது இப்ப உங்களுடைய காதல் வந்துட்டது. அந்த காதல உங்களுடைய அம்மா அப்பாவிடம் உங்களுக்கு சொல்ல முடிந்ததா? டக்குன்னு இப்ப காதல் வந்துட்டேன்னு பொதுவா கேட்கிறோம். இல்ல, உடனே சொல்ல மாட்டேன். இன்றைக்கு வந்து ஒரு மாணவன் சொல்றான், தனக்கு ஒரு காதல் இருக்குது டீச்சர், ஆனா நான் அம்மாட்ட சொல்ல மாட்டேன். நீங்களும் சொல்லக்கூடாது எனக்கு சொல்றான், தனக்கு இருக்காமட்டு. அப்ப அம்மாட்ட உடனே சொல்ல மாட்டார்கள். ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல. அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு ஒரு ஏதோ ஒரு விஷயத்த டேபிள்ல எல்லாரையும் இருக்க சொல்லி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துற நேரடியாகவே. அதுக்கு அந்த அம்மா அப்பாவை ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்படுது. விரும்பினா வந்தா இன்விடேஷன் தருவோம். இன்றைக்கு அதான் எங்களுடைய காதல். அதுல ஒரு அழகான மகிழ்ச்சி இருக்குது. அடுத்தது இப்ப நீங்க வந்து உங்களோட நண்பிக்கு காதல் சொல்லுவீங்க. உங்களோட நண்பி தூது போவார். இப்ப கொஞ்சத்துக்கு மேல கதைச்ச மாதிரி அன்னத்தின் நலவெண்பாக்கு போன அன்னம் தூதுக்கு வேற. இன்றைக்கு அன்னத்தை புறாவையெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு நோய் வந்துடும். அதுக்கு வேற நாங்க ட்ரீட்மெண்ட் செய்யறோம். அதை விட நாங்க என்ன குயிக்கா பண்ணலாம் அப்படின்னு பாக்கல நாங்க நண்பிட்ட போய் சொல்லுவோம். போய் கடிதம் கூட அந்த நண்பி என்ன செய்வா? இடைக்க இருக்கிற புரோக்கர் அவ கூட்டிட்டு ஓடிடுவா. ஏன்னா எனக்கு காலம் அப்படி இருக்குது. அப்ப அது மகிழ்ச்சி அல்ல. என்னுடைய காதல நானே போய் நானே சொல்றதா மகிழ்ச்சி. இப்ப நீங்க கடவுளை யாரு சுந்தரமூர்த்தி நாயனர் தூது போனேன்னு சொன்னீங்க. சிவபெருமான் தூது போன. நாங்கெல்லாம் இப்ப கடவுள்கிட்ட தூது போக விடுறது இல்ல. அப்ளிகேஷன் கொடுப்போம். அவர் அதை நாங்க ஃபில் பண்ணி கொடுக்குற அப்ளிகேஷன் பார்த்துட்டு அவர் ரிஜெக்ட்னா நாங்க போயிடுவோம். அதோட நாங்க விட்டுருவோம். நாங்க அந்த அவரை எல்லாம் நீங்க தூதுக்கு போங்கோண்டு அவரை கஷ்டப்படுத்துறது இல்ல. கஷ்டப்படுத்தினா கரைச்சல் இல்ல. அதுக்காக நாங்க ஸ்ட்ரைட் அவே நான் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல SMS, இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப் ரீல்ஸ், பேஸ்புக், இப்ப என்ன மோல்ட் புக்னு ஒன்று வந்திருக்கு. அது வெகு சீக்கிரத்துல நாங்களும் அதை பார்க்க போறோம். அப்ப அப்படியே எல்லாமே அந்த மோல்ட் புக்ன்றது ஒரு ஏஐயோட கதைக்கிற ஒரு புக். அது இன்னும் மனிதருக்குள்ள வரையில வெகு சீக்கிரத்துல எங்களுக்குள்ளேயும் வந்துடும். அதை நாங்களே கிரியேட் பண்ணலாம். என்னுடைய ஒரு ஏஐயா நான் அதை கிரியேட் பண்ணி நான் அதை விரும்பினா கொண்டு போலாம். அப்ப அப்படியெல்லாம் நாங்க வரைக்க போய் எனக்கு தூது போறியான்னு கேட்கறதே பிள்ளையா போயிடும். ஏன்னா இட்ஸ் அ ஸ்பீட் வேர்ல்டுல வாழ்ந்தோன்றிருக்கிறோம். இப்ப ஒரு 15 வருஷத்துக்கு முதல் இருந்த காதல் இன்றைக்கு இல்ல. 2026 இல்ல. இந்த தொழில்நுட்பம் அவ்வளவு வளர்ச்சி. அதே நேரம் இன்றைக்கு எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான் என்னன்னு சொல்றது, அன்றைய மகிழ்ச்சி இன்றைய காதல்ல. பட் இன்னொன்று கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு பீச்சுக்கு போறீங்க, ஒரு பார்க்குக்கு போறீங்க, உங்களுடைய காதலனோட சரியா போகும் பொழுது நீங்க வந்து பொது இடங்கள்ல உங்களால ஒரு ஹக் பண்ண முடியுமா? அல்லது 2 கை கோர்க்க முடியுமா? அல்லது அப்படி காலார கை கோர்த்து கொண்டு நடக்க முடியுமா? அன்றைய காதல்ல சொல்லுங்க. உங்களோட மனச்சாத்தியை தொட்டு சொல்லணும். அன்றைய காதல்ல இல்லத்தான், அப்படி கடைசி வரையும் இல்ல. அந்த 4 சுவருக்குள்ளதான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அந்த வீடு எல்லை, அந்த முற்றம் தாண்டினால் எல்லாமே முற்று என்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நான் இப்ப அசிங்கமா செய்யறாக்களை பற்றி நான் கதைக்க வரையில. பட் இன்றைக்கு என்னுடைய காதலனோட நான் கை கோர்த்து அழகான நடை நடந்து எப்படி சொல்றது, நைட் மூன் பார்க்கலாம், டே மூன் பார்க்கலாம், என்னவும் செய்யலாம். அது ஒரு அழகு, அந்த மகிழ்ச்சி.
இப்ப என்னன்னு சொல்ற, இப்ப நான் என்னோட காதல் என்ன சொல்லலாம், நீ எனக்கு ஒரு போர்டு புக் பண்ணுங்க, நாங்கள் இந்த உலகத்தையே சுற்றி வரலாம் இல்லையா? சொல்லுது அன்றைக்கு காதல், இன்றைக்கும் ஒரு காதல் இருக்கு. உன்னோடு உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா, உன் பேரில் உயிரை கூட உயிலும் எழுதட்டுமா. அது அந்த பாட்டு இருக்குத்தானே. இப்ப உயில் கூட உயிருக்காக எழுதுறார், அவர் தன்னுடைய உயிரைத்தான் உயிலாக எழுதுறார். இப்ப நாங்க சொத்து கேட்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இல்ல, எங்களால உழைக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோட இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு பாட்டு ஒண்ணு வந்தது, யாரடி உன்னை பெத்தான், அது வந்து ஒரு ஃபன் மூட். இப்ப நீங்க அப்படி பெத்தான்னா நீங்க என்ன செய்யுங்க, உடனே உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும், டான்ஸ் ஆடுவோம். இப்ப அண்டைக்கு போயிட்டு இழந்த பழம் அண்டைக்கு என்ன வரும், அப்படியே வரும் இல்லையா? அப்ப இன்றைக்கு மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுக்கறது எதுன்னு சொன்னா அதே மாதிரி பல பாட்டு சொல்லலாம். என்ன முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா என்று சொல்லி போட்டு டேக் இட் ஈஸி. நீ எந்த ஒரு விஷயத்தையுமே நீ டேக் இட் ஈஸியா எடுத்துக்கொண்டாதான் இந்த வாழ்க்கையில நாங்க மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதே மாதிரி இப்ப காதல நாங்க என்னன்னு சொல்ற புரோக்கர் வைக்கிற இல்ல, அதால காதல் வந்து உண்மையிலேயே வெல்லுது. இப்ப இடைக்க இருக்கிற புரோக்கர்களால உடையிற காதல்கள் அன்றைய காதல்ல அது நிறையவே இருந்திருக்கு, நாங்க படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சியான காதல் கல்யாணம் வரைக்கும் போயிருக்குது. 100க்கு இந்த உலகத்துல இது எடுக்கப்பட்ட உண்மையான ஒரு சராசரி புள்ளி விவரத்தை சொல்றேன். இந்த சேர்ந்த காதல், இன்றைக்கு காதல் ஆமோதிக்கிறவ எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல 64% மக்கள், அதாவது 64-72% மக்கள் அந்த காதலை ஆமோதிக்கணும், அந்த காதலை ஏற்றுக்கொள்ற ஒரு இடத்துல இருக்கிறார்கள். காதல் தோல்வியில வாரது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30%, 32% அப்படியான ஆக்கள்லாம் அந்த காதல்ல வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சி என்று இல்ல, அவையால எப்படி சொல்லலாம், சேர முடியாம போகும், பல விஷயங்களால அவர்களால சேர முடியாம போகுது. அப்ப இந்த காதல் என்றது இன்றைக்கு உலகத்துல இன்னும் நல்ல அழகாக வாழ்ந்து கொண்டிருக்குது. மற்றது சில அந்த உணர்வுகள், இப்ப சிலருடனே காதல் என்றோடனே ஓடுறது காமத்துக்கு தான். ஆனா இன்றைய காதல்ல எல்லா இடமும் அந்த காமம் என்றது இருக்காண்டா அது ஒரு கேள்விக்குறிதான். உண்மையான காதல் இருக்குது. ஆனா எங்களுக்கு நாங்க பாக்குற திரைப்படங்கள், நாங்க வாசிக்கிற பேப்பர்கள், நாங்க கேட்கிற எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விடயத்தை வச்சுக்கொண்டு ஐயோ காதல் இல்லைன்னு நாங்க சொல்ல முடியாது. இன்றைய காதல் நல்ல சந்தோஷமாக நிம்மதி, அவர்களுக்கு ஒரு நிம்மதியை எடுக்கிறாங்க தானே, அந்த நிம்மதி அவர்களுக்கு கிடைக்குது. எனிவே காதல் என்ற ஒன்று இன்றைய காதல்ல தான் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தத்தோட இன்றைய காதல்கள் வாழ்கிறார்கள் என்றதை கூறி இன்றுதான் என்ற என்னுடைய வாதத்தையும் வைத்துக்கொண்டு இச்சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கும் பாமுகம் தொலைக்காட்சிக்கும் அத்தனை வந்து பேசிக் கொண்டிருக்கிற பேச்சாளர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றியா. அந்த நவீன காதல், இன்றைய காதல், தொழில்நுட்ப உலகில வார காதல், அதுதான் சுவையானது, அதுதான் மகிழ்ச்சியானது, அதுதான் கைகோத்து கொண்டு போகக்கூடிய காதல் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். ஏண்டா டிக்டாக் சரி, இன்ஸ்டாகிராம் சரி, எத்தனையோ அந்த ஊடக பரப்புகள் ஊடாக, அந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக இன்றைக்கு காதல் விரவி கொண்டு போவதை அழகாக சொன்னீர்கள். நேரடியாக வெளிப்படுத்துற ஒரு தன்மையை எடுத்துக்கொண்டார். சில விடயங்களுக்கு நேரடியாக வெளிப்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனா இன்றைக்கு விருப்பம்னா உடனே சொல்லு, இல்லாட்டி இல்ல என்ற அளவுக்கு வருது. அப்ப அங்க சட்டு புட்டண்டு வரும், ஆனா டக்கண்டு பிரிஞ்சு ஒன்றும் போடும். அப்படியான நிலையும் இதுக்குள்ள இருக்கிறத பாக்குறோம். சுய கௌரவங்கள் ஒன்றும் இல்லாமல் நேரடியாகவே சொல்லக்கூடிய காதலாக இன்றைய காதல் இருக்கிறது, உண்மைதான். அதை அழகாக சொன்னீர்கள். அதாவது உலக பரப்பை பார்த்தால் அந்த காதல் நீடிக்கிறதா என்ற ஒரு கேள்விதான் எங்களுக்குள்ள இருக்கிறது. அது மகிழ்ச்சி அந்த நேரம் நீர்க்குமிழி மாதிரி உடைஞ்சு போகுதா, அல்லது அது தொடர்ச்சியாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, இருந்தாலும் மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பத்மலோசினிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அழகாக பேசினீர்கள், நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நாங்கள் வஜிதா முகமத்தை அழைப்போம். அன்றைய காதலாம் அன்று வந்தது மதி நிலா. வாருங்கள் வஜிதா முகமத், இன்றைக்கு என்ன வாட்ட முகமத் ரீதியா கொண்டு வரான்னு பாப்போம்.
அனைவருக்கும் இனிய வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக அதிபர் அவர்களுக்கும் இந்த விவாத அரங்கத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் என்னுடன் இணைந்து விவாத அரங்கில் பேச வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அழகான தலைப்புக்குள் உள்நுழைகின்றேன். அன்றைய காதலா இன்றைய காதலா? காதலுக்கு அர்த்தம் தெரியாம சகோதரி பேசிக்கிட்டு போறா. காதல் என்று சொன்னால் அது ஒரு அன்பு, அதுதான் காதல். அது ஒரு குறிப்பிட்ட வயதுலதான் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது பருவத்துல வாரதுதான் காதல் என்று நாங்க ஒரு பிள்ளையான கண்ணோட்டத்தை பார்த்திருக்கிறோம். காதல அன்றைய காதல் எப்படியாக இருந்தது? இப்ப நீங்க பேசிக் கொண்டிருக்கும் போது இதை எல்லோரும் பேசுகின்றார்கள். காதல் என்று சொன்னா ஒரு கணவன் மனைவி இருக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட வயசுல தான் அந்த காதல் இருக்க வேண்டும் தான் அவங்க பேசுகிறார்கள். ஆம், அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அன்றைய காதல்ல என்ன இருந்துச்சுன்னு சொன்னா நிஜம் இருந்தது, நிஜமாக இருந்தது, பிணையப்பட்டிருந்தது. அங்கு ஒழுக்க விழுமியங்கள் பேணப்பட்டது, ஆணி வேறாக மதிக்கப்பட்டது. அந்த நாணம், ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் உரிய நாணம் அங்கு புலையோடி போய் கிடந்து. இப்ப காதலில் சகோதரி சொன்ன மாதிரி எங்க விஷயத்தை நாங்க சொல்றோம். எப்படி சொல்ல போறார்கள் அந்த விஷயத்தை? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பீச்சில போய் சொல்லலாம் என்று சொன்னார், ஒரு பார்க்கல போய் சொல்லலாம் என்று முதலாவது பேசுவார்கள், இரண்டாவது என்னத்தை பரிமாற போறார்கள்? முத்தத்தை பரிமாற போறார்கள். அங்க ஒழுக்கமே கிட போகிறது. அதுக்கு பிறகு என்ன செய்வார்கள்? தன்னை அறியாமல் சில விடயங்களை பரிமாறிக்கொள்வார்கள். அதுவும் நடக்கின்றது, இல்லை என்றிலே நடக்கின்றது. அதற்கு பிறகு கைவிடப்பட்டால் அவர்களோட கேள்விக்குறியாக அவங்களோட வாழ்க்கை அமைக்கின்றது. அதைத்தான் அன்றைய காதலில் இப்படியான நிகழ்வுகள் அதுக்கு பிறகுதான் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒழுக்க விழுமியங்களை கொண்டு வந்தார்கள். அதனால் தான் வயதான பிறகும் யூரோப்பிய நாடுகளில் பாருங்கள், கையை பிடித்துக் கொண்டு போகின்ற பெற்றோர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி சண்டை விரட்டும் சச்சரவு விரட்டும் எத்தனை பெற்றோர்கள், உங்களோட மூத்த பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காதலோடு. அன்று 9 பிள்ளைகளை 10 பிள்ளைகளை பெற்றிருக்கின்றார்கள் உங்களோட பெற்றோர்கள். நீங்க எனக்கு 9 சகோதரர்கள், என்னோட சேர்த்து 9 பேர் எங்களோட குடும்பத்தில். அவர்கள் அழகான காதலோடு வந்தார்கள் எனது பெற்றோர்கள். ஏன் மற்றவர்களுக்கு சங்கை காலத்துக்கு நாங்கள் போக வேண்டும்? ஒரு நாளாவது அவர்களிடம் ஒழுக்கத்தில் நம்ம பார்த்திருக்கின்றோமா? ஒழுக்க விழுமியங்களில் எப்படி பெற்றார்கள் அந்த குழந்தைகளை, எப்படி வளர்த்தார்கள், எவ்வளவு அந்நியோன்யமாக அந்த வாழ்க்கையை அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள். சமைக்கும் போது உதவி செய்கிறார்கள். எங்களை அத்தனை பேரை 1.5 வயசுதான் நாங்கள் வித்தியாசம். அவ்வளவு பேரையும் குளித்து தடை தொடச்சி உடுப்பு போட்டு வைப்பவர் எனது தந்தையாட்டார். சமையலுக்கு உதவி செய்வார். மீனெல்லாம் வாங்கி வந்தா வெட்டி கொடுத்து சமையலுக்கு உதவி செய்வார். அங்கு பாருங்கள், அந்நிய உண்ணியமான அந்த வாழ்க்கை இருந்தது. அந்த காதல் அந்த உடல் ரீதிகளை கவர்ந்து மனதால் பிணைக்கப்பட்டிருந்தது. இன்றைய காதல் அப்படி நீங்க எங்க காண்கின்றீர்கள்? புள்ள வயிற்றுல இருந்தாலும் சரி, புள்ள வயிற்றுல இல்லாட்டியும் சரி, கொஞ்சம் பிரச்சனை வரட்டும், விவாகரத்துக்கு போய் நிற்கின்றார்கள் டீனேஜ் காதல்கள். அதிலே நீங்க பாருங்கள், இப்ப மனமொத்த வாழ்க்கை விட்டு கொடுப்பெல்லாம் இப்பொழுதைய காதலர்களிடம் இல்லை. இப்ப இன்றைய காதல்களிடம் இல்லை. அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட கையை போட்டுக்கொண்டு போறது, மற்றவர்களுக்கு வாட்ஸ்அப்ல போட வேணும். இன்றைக்கு பூ கொடுத்ததையும் அங்கு பூக்களை கொடுக்கவில்லை, மனங்களை கொடுத்தார்கள். இப்ப பாருங்க, ஒரு காதல் எப்படி வருகுதுன்னு சொன்னால், ஒரு 2 கிராமத்து பெண்களுக்கு ஒரு கணவன், ஒரு கல்யாணம் முடிக்காத 2 பேர் அழகாக அந்த காதலை வெளிக்கட. சோறு கொண்டு போற பிள்ளை இந்த சும்மாடகுறக்கு, சோறு கொண்டு போற பிள்ளை இந்த சும்மாடகுறக்கு, சோறு சொன்னி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு, வேணாமிங்க வேணாமிங்க இங்க வேணாமிங்க, ஆத்தங்கர ஓரத்தில ஒரு அத்தி மரம் இருக்கு, அந்த அத்தி மர நிழலில்தான் சொத்து சுகம் இருக்கு. எவ்வளவு அழகாக நாணத்தோடு சொல்கின்றார்கள். இப்ப அப்படியா இருக்கின்றார்கள்? யோசித்து பாருங்கள் நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்கள். இப்பொழுது எப்படியெல்லாம் யார் இருக்க ஒரு பொது இடத்தில் எங்களாலே சகிக்க முடியாத அளவுக்கு அவர்கள காதலை வெளிக்காட்டுகின்றார்கள். எவ்வளவு நேரம் அவர்கள் நிற்கின்றார்கள் என்றும், எங்களோட ஒரு குறிப்பிட்ட சின்ன பிள்ளைகளை கூட்டி போகுதும், எங்கடா அந்த பிள்ளைகளை நிறையாவது பக்கத்துல கூட்டிக் கொண்டு போகுமா என்ற அளவுக்கு எங்களோட மனசு கூசுகின்றது. அந்த அளவுக்கு தான் இன்றைய காதல் இருக்கின்றது. காதல் என்பது வெறும் பாலியல் ஈர்ப்பு மட்டுமல்ல, அதுல எத்தனை விடயங்கள் இருக்கிறது. அது அந்த
அந்த அதுல அந்த அன்பு, அக்கறை, கருணை, கனிவு, விட்டு கொடுப்பு இப்படி எல்லாம் பின்னிப்பட்டதுதான் அந்த காதலாக இருக்கிறது. ஐ லவ் யூ என்ற சொல்லின் பரிமாணம் எப்பொழுது வந்தது சொல்லுங்க பாப்போம். இந்த இந்த காதல தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? இந்த வலங்கியர் என்கின்ற ஒருவர் இறந்ததுக்கு பிறகுதான், இங்குதான் அவர் இறந்தார். அதுக்கு பிறகுதான் இந்த காதல தினத்தை நாங்கள் தூக்கி பிடித்து கொண்டாடுகிறோம். எங்களோட மூத்த இந்த பெற்றோர்கள் சங்கை காலத்து காதல்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கின்றன. ஒரு ஹிந்து சமயத்து கோயில்ல போனா அங்கு காதலர்களின் சிற்பங்கள் எவ்வளவு அழகாக வடிக்கப்பட்டிருக்கின்றன. அங்க இந்த சிவனும் பார்வதியும் ஒரு காதலாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த அதுகளை பார்க்கும் பொழுது அவர்கள் இவ்வளவு அந்நிய உண்ணியமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக இன்னொன்று சொல்லிட்டு போனா என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க இந்த காதல அந்த ஒரு ஆள் தன்னம்பிக்கையோடு, அன்றையவர்களுக்கு தன்னம்பிக்கை இல்லையா? நான் ஒன்றைய விடத்தை பதிவிட விரும்புகின்றேன். எனது மாமனார் எனது மாமியாரை 16 வயசில் தூக்கி கொண்டு ஓடி விட்டாராம். தண்ணி எடுக்க போன இடத்துல அவர் விரும்பி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லியிருக்கிறார். அவ கேட்கவில்லை, தூக்கி கொண்டே ஓடி வந்து விட்டாராம். உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு. எனது மாமனார் அப்ப அவ்வளவு தைரியமே நம்மளிடம் 16-17 வயசுல அந்த தன்னம்பிக்கை. ஆனால் விளங்கவில்லை. இல்ல அது பருவ காதலா இருந்திருக்கும் என்று நினைக்கிறார். இல்ல அந்த தன்னம்பிக்கை இல்லை என்று சொன்னாதானே அங்கிருக்கிறவர் அந்த காலத்துல தன்னம்பிக்கை இல்லை என்று கூட்டிக் கொண்டு வார அளவுக்கு தன்னம்பிக்கை இருந்தது சொன்னால் யோசித்து பாருங்கள், எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்திருக்க வேணும். அந்த தன்னம்பிக்கை அவருக்கு 24 வயது, எங்களோட மாமிக்கு 16-17 வயசு. அப்ப கல்யாணம் முடிச்சு கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் 84 வயதில் தான் மரணம் அடைந்தார்கள். அத்தனைக்கு எத்தனையோ பூட்ட பிள்ளைகள் வரை கண்டு கொண்டிருந்தார்கள். நான் பார்த்த காலையில எழும்பும் போது மாமா என்ன செய்வார் என்று சொன்னா, கிணத்துல தண்ணி அள்ளி சுடு தண்ணி வச்சு கொடுத்து மாமியை கூட்டி கொண்டு விடுவார். உண்மை, சத்தியமாக சொல்கிறேன். அந்த காதலை உண்ணியத்தை நான் பார்த்திருக்கின்றேன், அதை ரசித்திருக்கின்றேன். என் பெற்றோர்களிடம் இருந்த காதலை நான் பார்த்திருக்கின்றேன். அப்ப இது எல்லாம் எனக்கு அது காதல் தினமும் வாழ வேணும். இன்றைக்கு நாங்க பூக்கத்தை கொடுத்ததில்லை, ஒவ்வொரு நாளும் பூக்கத்தை கொடுக்கப்பட வேண்டும், அன்புகள் கொடுக்கப்பட வேண்டும், முத்தங்கள் பரிமாறப்பட வேண்டும். ஆனால் நாங்க இன்றைக்கு மட்டும் ரோஜா பூ பாருங்க, இதயத்தை போட்டு விடும், கையை பிடித்துக் கொண்டு நடத்து காதல் இல்லை. அதெல்லாம் சும்மா பசட்டு காட்டுவதற்காக அங்கு இங்க கையை பிடிச்சிட்டு போட்டு இன்னொரு அடுத்த கூட்டாளியோட ஓடிடுவாங்க. அதனாலதான் கையை பிடிச்சு கொண்டு போறாங்க. 2 கிலோமீட்டருக்கு முன்னால அங்கால போனாலும் அவங்க வீட்டு வந்து சேருவாங்க. அடுத்தது இதை பாருங்க, இன்னொன்று அவர் சொல்கின்றார், அந்த காதலர் சொல்கிறார், சித்திரையும் முடிந்ததும் தான் சேரும் இந்த வைகாசி, அந்த நேரம் தெரியும் அடி இந்த மத்தானோட வைகாசி, காத்திருப்பேன் ரவு பகலாய், காத்திருப்பேன் ரவு பகலாய், எப்ப வரும் இந்த வைகாசி, எப்ப வரும் இந்த வைகாசி. அப்ப அதுக்கு பிறகு காதலன் எவ்வாறு அழகுபடுத்துகிறார் பாருங்க. நாங்க தெரியாம ஓடுகின்றோம், வாட்ஸ்அப்ல அம்மா அப்பாவுக்கு தெரியா. அதுக்கு பிறகு அம்மா அப்பா வந்து 2 டான்ஸ் ஆடிக்கொண்டு மேடையில நிற்க வேண்டும். ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஊர் முழுக்க பேசப்பட்டு மணிக்காரன் கூறப்பட்டு வடிவுல வெட்கப்பட்டு என்று சொல்லி அந்த அவர் கூப்பிடுறாரு. அப்ப ஊராவையா நான் உன்னை மனைவியாக்கி கொள்கின்றேன், அப்பொழுதுதான் அது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று அங்கு அவர் அந்த ஒழுக்க விழுமியங்களை அந்த காதல் ஊடாகவும் காட்டுகின்றார். என்றும் காதல் என்பது என்றும் தேவை, எல்லோருக்கும் எந்த வயதிலும் காதல் தேவை. அது டீனேஜ் பருவமாக இருக்கட்டும், வயது பருவமாக இருக்கட்டும், காதல் தேவையானது ஒன்றுதான். ஆனால் அந்த காதல் நிரந்தரமாக இருக்க வேண்டும். எங்கள் மரணத்தின் பின்னும் அது வாழ வேண்டும். அதுதான் நிரந்தரமான காதல். இன்றைய காதல் எல்லாம் ஒரு சண்டை வந்தா போதும், அங்க போய் நிற்பார்கள், கோர்ட்டுல போய் நிற்பார்கள், இல்ல விட்டுட்டு போயிடுவார்கள். இது நாங்க எத்தனையோ தரம் போடுவோம். 64% காதலர்கள் வாழ்கின்ற காதலை ஏற்றுக்கொள்ள இல்லை. நான் சொல்கின்ற 100% காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 100% காதலை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த காதல் பூரணமானதாக இருக்கும். இன்றைய காதல்ல மக்களுக்கு காட்டுகின்ற போலித்தன்மை இருந்தது, அன்றைய காதலில் அந்த போலித்தன்மையிலே ஆனா ஒழுக்க விடுமியங்களும் அந்த காதல் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி, மிக்க நன்றியா. மரணத்தின் பின்பும் அந்த காதல் வாழ வேணும் என்பது நிஜமான உண்மையை அழகாக சொன்ன வஜிதாவுக்கு வாழ்த்துக்கள். அதாவது அந்த காதல் போலியானது அல்ல. அன்றைய காதல் நிஜமான காதல். அதாவது பின்னி பிணைந்தது ஒழுக்க நெறிகளுக்கு மேற்பட்ட காதல் என்று அவர் அழகாக சொன்னார். இதனால் தான் ஒழுக்கம் விழுப்பந்தரால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அழகாகவே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அந்த காதல் வாழ்க்கை அன்புடமேல வள்ளுவர் ஒவ்வொரு குறளையும் அழகாக தெளிவுபடுத்திக்க நாங்க பார்க்கின்றோம். அந்த அன்பு உடைமை வரைகளை எவ்வளவு தூரம் அது ஒழுக்கம் சார்ந்தது என்று பார்த்தால் அது அன்றைய காதலில் நிறைஞ்ச அளவு இருந்ததை, அதாவது நிறைவான அளவு அந்த ஒழுக்கம் இருந்ததை அழகாக சுட்டி காட்டியிருந்தார் வஜிதா. அந்நியோன்யம், இப்ப காதல் என்றால் காதலர் தினம் என்று சொல்லினோம். ஆனால் காதலர் தான் தினம். ஆனா காதல் இன்றைக்குமே உள்நோக்கி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே பார்க்க அந்த அந்நியோன்யமான காதல் தான் அன்றும் இன்றும் என்றும் நிலைக்கக்கூடிய காதலாக இருக்கின்றது. அங்குதான் ஒரு விட்டு கொடுப்பு இருக்கிறது. அங்க ஒரு புரிந்துணர்வு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. சித்திரையில் வந்தாலும் அவன் மேய்க்கு வந்தாலும் அந்த அத்தை மகள் காத்திருப்பாள் அப்போது என்று சொல்லிவிடும். அந்த காலங்கள் கடந்தாலும் காத்திருப்பு அங்கு ஒரு சுவாரஸ்யத்தை தந்தது உண்மையான அன்புதான் அங்கே. ஆனால் இன்று முத்தங்கள் மட்டும்தான் பரிமாறப்படுகின்றன. முழுமையான அன்பு அங்க இல்லை என்ற போல ஒரு கேள்விக்குறி எங்களிடம் இருக்கின்றது. ஆகவேதான் அவர் சொன்ன அந்த அன்பு கருணையோட பார்த்தால் மரணத்தின் பின்பும் காதல் வாழ்கிறது. ஆகா, சூப்பர், சிறப்பு வஜிதா. வஜிதா அன்றுக்கு சொன்னார். இன்று எப்படி பார்க்க போகிறோம்? இன்றுக்கு வருகிறார் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள். வாருங்கள் அக்கா, வாருங்கள். வருகிறேன். இலண்டன் பாமுகம் தொலைக்காட்சியில் விவாத அரங்கில் கலந்து கொள்வதில் பரவசம் அடைகிறேன். வணக்கம் நடாமோகன் அவர்களே, துணைத் தலைவர், இந்திய நடுவராக தலைமையாக வீற்றிருக்கும் தமிழ் மாமணி ரவுலா சிவநாதன் அவர்களே, நமது அணியாக எதிரணியாக வந்திருக்கும் அனைத்து பேச்சாளருக்கும் இந்நேர வணக்கங்கள். சூரியன் மறைந்தாலும் உதிக்கும், சந்திரன் மறைந்தாலும் பிரகாசிக்கும், மரம் இருந்தால் பூக்கும் காய்க்கும், மழை பெஞ்சால் வெள்ளம், மல்லிகை பூத்தால் வாசம் என்பது போன்று மகிழ்ச்சி நிறைந்த காதல் இன்று என பேச வருகின்றேன். மகிழ்ச்சி நிறைந்த காதல் இன்று காதல் இருக்கிறபடியால் தான் நாம் வாழ்ந்து கொள்கிறோம். அன்றைய காலம் இல்லை, நாம் இருக்கிறோம். நாம் இன்றைய காலத்தில் இருக்கின்றோம். இன்று எனக்கு கணவர் காதல் தினத்துக்கு மேல தந்த இப்போது கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இன்று இருக்கு இல்லை என்று சொல்ல முடியும். என்னென்று புராண காலத்தையும் இதிகாசத்தையும் வரலாற்றையும் ஒப்புவிக்கிறீர்கள். எப்படி ஒப்புவிக்க முடியும் உங்களால்? இன்று இருக்கிறபடியா இன்று நீங்கள் உங்களுக்கு எல்லாம் இன்று காதல் இருந்தபடியாத்தாலே கணவர்மார் ரோஜா பூ தந்தார் என்றீர்கள், பூச்செண்டு தந்தார் என்றீர்கள், சாடி ரோஜா சாடி தந்தார் என்றீர்கள். அப்ப காதல் இன்று இல்லை என்றால் இந்த சாடிகள் எப்படி வந்தது? எந்த கையால வந்தது? ஆகவே மனமது ஒன்றுபட்டால் திறமது கூடிவிடும். ஒற்றுமையை காட்டியிருந்தால் உலகமே வசமாகும் என்பதற்கிணங்க மகிழ்ச்சி நிறைந்த காதல் இருக்கிறார் நடுவரே. இவர்களின் பிரச்சனைக்கு நீங்கள் தலை சாய்த்து விடாதீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த காதல் இதுதான். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு காதல் திருமணங்கள் செய்வதில் பெரும்பாலும் இணைந்து கொள்ளும் முறையாக இன்றைய காலம் பலம் பெறுது. எல்லோரும் அறிந்த உண்மை, அறியாதவர்கள் அல்ல. அந்த வகையிலே காலை நீவி விட்டு கையை நீவி விட்டு பயந்து வாழ்ந்து வெற்றிய தட்டம் கொடுத்து காதலித்த காலம் இல்லை இது. காலை நீவி விட தேவையில்லை, வெற்றிய தட்டம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படிப்பட்ட அன்பிற்கு நான் அடிமை என்று வாழ்ந்து காட்டும் பொறுப்பு மிக்கவராக எடுத்துக்காட்டாக வாழ்க்கை பயணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஓடிக்கொள்கிறது. ஆதலினால் காதல் செய்வோம் என்று நேர காலங்களின் தேவைகள், பொருளாதாரத்தின் அவசியங்கள், வாழ்வாதாரத்தின் கெடுபிடிகள் அத்தனைக்குள்ளும் காதல் மலர்கிறதே என்றால் யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? அன்புக்கு பஞ்சம் இல்லை என்பது உறுதிதான். இன்று பாருங்கள், இருசாரும் வேலைக்கு போகும் நிலைகள், கூடியிருக்கும் காலமதில் விட்டு கொடுப்பும் ஒற்றுமையும் மேன்மை அடைகிறது. அப்போது காதல் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கூடியிருக்கின்ற காலத்தில் ஒற்றுமையும் விட்டு கொடுப்பும் இருக்கிறது. இன்று இருக்கிறது.
அப்படி இருக்கும் போது காதல் எனும் பூங்காவனம் அழகுற விரிந்து கொள்கிறது. ஏன் என்பதை விளங்கிக் கொண்டால், தேடல், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு தேடல், நாடல், குடும்பத்தின் மேலே பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பரிமாற்றம், அது ஒரு காதல் எனப்படுத்துவது. காத்திருந்து கவரப்படும் அன்பு, அது இரும்பும் காந்தமும் போன்றது. தொழில் ரீதியாக அலைந்து வந்தாலும் கணவன் மனைவி என்று முகங்களை பார்க்கும் போது களைப்பு மாறுகிறது. ஏன் இன்றைக்கு காதல் இருக்கிறபடியாத்தான் மரபு கூடுகின்றது. உன்மீது காதல் என்று சொல்லி வாழ்வது வாழ்க்கை அல்ல, சாடிக்கேற்ற மூடியாய் நகமும் சதையுமாய் பின்னி பிணைந்து வாழ்வதே வாழ்க்கையின் தத்துவமாகின்றது. துன்பம் வராமல் துணை கொடுப்பதும், அன்பு மேலிட அரவணைப்பதும், இன்பத்தை சமமாய் துன்பங்களை சமமாக எடுப்பதும், இல்ல அகற்றி ஒளியை ஏற்றுவதிலும் காதல் மலர்ந்துள்ளது. காதலர் தினம் என்று ஆண்டிய தினத்திலே காதலுக்கு கட்டுப்பாடு. இன்று காதலர் தினத்தை உலகம் எல்லாம் ஆனந்தமாய் கொண்டாடுகிறார்கள். அனுமதித்துள்ளது, சுதந்திரம் பெற்றிருக்கிறது, காதல் சுதந்திரம் பெற்றிருக்கிறது. அப்போ மகளும் சுதந்திரம் பெற்றது தானே. அடைந்த காதலர், சுதந்திரம் அடைந்த காதலர் தினமாக பலம் வரும் போது மகிழ்வு கூடுவது இன்றுதான். நடுவரே, பட்டி பாம்புகளாய் கிணற்றில் தவளைகளாய் வாழ்ந்த காலம் மாறிய நிலை. துணிந்து நின்று வலிய வளத்தில் இந்திய மகிழ்வு பொய்கையிலே பூத்த தாமரையாய், வானத்திலே தோன்றும் நட்சத்திரமாய், வானத்திலே தோன்றும் நட்சத்திரமாய், சுகந்தம் வீசும் தென்றலாய், வாடை காற்றின் குளிர்மையாய் சுழன்றடிக்குது மகிழ்வு. கண்ணுக்குள்ளே உன்னை வச்சேன் கண்ணம்மா, என் கண்கள் மூட மாட்டனடி செல்லம்மா என்ற பாடல்களும் இன்றுதான் நடக்கின்றது. ஒரு பாடல், காதலா காதலா காதலில் வாடுறேன், காதலி காதலி காதலால் பாடுறேன். இது இன்றுதான் இந்த பாடல். பாருங்கள், காதல் கண் கட்டுதே, கவிதை பேசி கைதட்டுதே, ஆசை முள்ளு குத்துதே, அருகில் போனால் தேன் சொட்டுதே என்று இதுவும் இன்றைய பாட்டால் தான். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள், ஐ என்றாள் அது அழகு என்றாள், ஐகளில் ஐயவள் தானா, பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள் வந்து விட்டாள். இப்படி எல்லாம் நடந்து கொள்ளும் போது ஏன் அன்றைய காலம் காதல் என்று வந்தது, மகிழ்வு என்று வந்தது. இன்ப துன்பமாக அன்று இருந்தது போல் இன்றும் இருக்கிறது. நடைமுறைகள் மாறிக்கொண்டிருந்தாலும் அன்பு மாறாமல் இருக்கிறது. கணவன் மனைவி குடும்பம் எல்லாம் ஒரு காதல் தான். காதல் என்பது அது காவியத்தில் வந்த காதல் தான் இன்றும் இருக்கிறது. திருவள்ளுவர் காதலை பற்றி சொல்கிறார், கவிஞர்கள் காதலை பற்றி சொல்கிறார்கள், பெரியோர்கள் காதலை பற்றி சொல்கிறார்கள், நலவன்பாவில் காதலை பற்றி சொல்கிறார்களே என்று எடுத்து காட்டுகிறார்கள். இன்று சரித்திரத்தை காட்ட முடியாத காதல்கள் எத்தனை இருக்கு தெரியுமா? அதற்கு யார் எடுத்து காட்டுவது? ஆகவே நடுவரே, இன்றைய காலம் காதல் மலர்ந்த காலம். இந்த வாழ்க்கையை தந்ததற்கு நன்றி கூறி நீங்கள் நடுவர் நல்ல தீர்ப்பையும் கூற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. துணிந்து நில் தொடர்ந்து செல்லாம், அப்படி துணிந்து நின்று தொடர்ந்து சென்ற அந்த காதலை அவர் அழகாக கொண்டு வந்தார். அதாவது வானத்தில் தோன்றும் நட்சத்திரமாக இன்றும் என்றும் பிரகாசிக்கிறது அந்த காதல் என்பதை அழகாக சொன்னார். அன்புக்கு பஞ்சமே இல்லை, அதனால் தான் நாங்கள் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அன்போடு அரவணைச்சு கொண்டு செல்கிறோம் என்பதை பார்க்கும்போது அது இன்றைய காதலுக்குத்தான் அந்த மகிழ்ச்சி இருப்பதை அழகாக சொன்னார். ஏண்டா மனசும் மனசும் ஒன்றுபட்டால் தான் காதல் வரும், அதுதான் மகிழ்ச்சி நிறைந்த காதல் என்பதை அழகாக சர்வேஸ்வரி அவர்கள் சொன்னார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சூரியன் மறைந்தாலும் அந்த காதல் இன்றைக்கும் மறையாது. அது
அது மலர்ந்த நோக்கத்தோடையே விரிந்து கொண்டு இருப்பதை பார்க்கும்போது அது மகிழ்ச்சி தான். அது அரவணைக்கக்கூடிய காதலாத்தான் இருக்கும். அதனால்தான் கண்ணுக்குள்ளே உன்னை வைச்சேன் கண்ணம்மா என்று சொல்வார்கள். அதாவது காதலை அந்த கண்ணுக்குள்ளதான் நாங்கள் கொண்டு வரவே. காதலை கண்ணுக்கு எடுத்தார்கள் என்று சொன்னால் கண் தான் முதலில் காட்டி கொடுக்குமா, அங்க போகும் இங்க போகும் அப்படி சொல்லும் இப்படி. எத்தனை பேர் வாயால பேச மாட்டார்கள், கண்ணாலேயே காட்டி தன் கதையை சொல்லுவார்கள் காதலர்கள். ஆகவே அப்படியான ஒன்று கூடி இருக்கையில் இந்த காதல் ஆனந்தமயமான காதல் இன்றைய காதல் என்றுதான் சொல்லுகிறார். அதனால்தான் எல்லோரும் இந்த காதலர் தினத்தை கொண்டாடுகிறார்கள் என்று. ஆனா காதலர் தினம் எவ்வளவோ ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்தது. அதுக்கு முதல் காதல் இல்லையா, இருந்தது தானே. ஆனால் இன்றைய காதல் அது ஒரு மகிழ்ச்சிக்குரியதுதான். காரணம், நேரடியாக சொல்வதனால் அந்த மகிழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நேரடியாக சொல்வதற்கும் அங்கு ஒரு தைரியம் இருந்திருக்கத்தான் வேணும். சும்மா அடக்கண்டு காதல் வராது. அப்படி பார்க்கல அந்த காதல் தான் இன்றைய காதல். அந்த இன்றைய காதல் தான் சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பதை அவர் அழகாக சொன்னார். சிறப்பு, வாழ்த்துக்கள். ஆதலால் தான் ஆதலினால் காதல் செய்வீர் என்று உங்களோட கருத்தின்படி சொல்லுகின்றேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்து நாங்கள் அப்படி என்றால் இன்றைய காதல் இப்படி என்றால் அன்றைய காதல் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் கீதா பரமானந்தனிடம் கேட்டு அறிவோம். வாருங்கள் கீதா. அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கங்கள். நீங்க இப்ப சொன்னீங்கள் நடுவர் அவர்களே, கண்ணால பேசுறது. அதைத்தான் இன்றைய காதலின் பக்கத்துல உள்ளவரே அதெல்லாம் அந்த காலம் என்று சொல்லிட்டேன். இப்ப எல்லாம் கையோட புடிச்சு நேர கதைச்சு அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதா எங்கதான் இன்றைய காதல். அதுலயே விரிஞ்சிருஞ்சு அந்த பக்குவம் இல்லாத காதல் தான் இன்றைய காதல். பக்குவம், பண்பு, மூத்தோரைக்கு சபை அறிந்து நடத்தல் எல்லாம் அந்த நாள் காதல். அன்றைக்கு எங்களுக்கு ஆட்சி அப்பு கொண்டு இருந்திருப்பினம், பாட்டா பாட்டி. அவைகளுக்கு காதல் இல்லை என்று நினைக்கிறீங்களா? முந்தின காலத்துல டிவோர்ஸும் இதுவும் கேட்டு இருக்கிறீங்களா? ஏதாவது அவைகளுக்குள்ள காதல் இல்லையா? அவர்கள், நான் கேட்டிருக்கேன், ஆக நல்ல அந்த வயசானாக்கள் கிழவன் கிழவி என்று கூட அந்த உள்ளுகளுக்குள்ள கதைச்சிருப்பினம். அப்படி ஒரு உறவாடல் அவைக்குள்ள இருக்கும். ஐயோ கிழவன் அவர் வராம அவ சாப்பிட மாட்டா. 5 மணி 10 மணி ஆயினாலும். இது இன்றைக்கு தெரியுமோ இந்த உலகத்துக்கு? என்னுடைய தந்தையும் தாயும் காதல் தான் திருமணம். ஆனால் பெற்றோர்கள் விரும்பி செய்து வைத்தார்கள். அப்ப அங்க என்ன போய் ஃப்ரெண்டுண்ட வீட்டை போய் கதைச்சவையா அல்லது அங்க பார்த்து கொண்டு வருங்கிற நாட்டுல நாங்கள் பாடசாலை காலங்கள்ல இப்படி பார்த்திருப்போம். ஒரு பெண் பிள்ளைய அவருக்கு பிடிச்சிருந்தால் அந்த வழியால அவ போற மட்டும் கூட்டிக்கொண்டு போவார், திரும்பி கூட்டி கொண்டு விடுவார். அவ்வளவுதான் ஏத்தி கொண்டு போவினா, சைக்கிள்ல ஏத்தி கொண்டு போய் கொண்டே விட்டுட்டு அவ்வளவுதான். அங்க ஒரு கைப்பிடிப்போ இப்படியெல்லாம் செய்தால்தான் காதல் என்றது இன்றைக்கு தவறான ஒரு இது. எவ்வளவு வேகமா காதலிக்கிறார்களோ அவ்வளவு பெற்றோரும், இதுல இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரின் இன்றைக்கு ஒரு தாயத்தோட ஒரு கதை செய்தவர்களும் அவர் சொன்னா, நீங்க எல்லாம் கெட்டிக்காரர் எல்லாம் முடிச்சுட்டீங்க பிள்ளைகளுக்குன்னு சொன்னா, ஐயோ இப்படி சொல்லாதீங்கோ, அது நீண்டு நிலைச்சாதான் எங்களுக்கு வெற்றி என்று. அப்ப திருமணம் என்ற ஒரு ஒப்பந்தம் செய்தால் பிறகும் அங்கு ஒரு நடுக்கத்தோடு தான் இந்த சமுதாயம் இருக்கிறோம் நாங்கள். சொல்லுங்க பாப்போம், அந்த காதல் நிலைக்குமாண்டு எத்தனை தாஜ்மஹால் மாதிரி ஒரு காதல் சின்னம் அல்லது லைலா மஜ்னு எத்தனை பேர் இப்ப வந்திருக்கணும் சொல்லுங்க இருக்கா? ஏன் அந்த லைலா மஜ்னுவையே இன்று வரைக்கும் கொண்டு போறீங்க? அம்பிகாவதி அமராவதியே கொண்டு போறீங்க? இன்றைக்கு ஒரு தரம் உங்களுக்கு சொல்ல முடியலையா? இருந்தா சொல்லலாமே. எல்லாம் அவதி அவதியா காதல், அவதி அவதியா பிரிவு. அதை விட முந்தி நாங்கள் கேட்டிருப்போம், அவர் காதலிச்சார், பிரிவு வந்துட்டது, ஏதோ குடும்பம் பிரிவு வந்துட்டு. ஆனால் அந்த காதலுக்காக வாழுவார்கள், தனித்தனியா வாழுவார்கள். எங்களோட டீச்சர்ஸ் இருந்திருக்கணும், எத்தனையோ பேர் எங்களுக்கு படிப்பிச்ச டீச்சர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் இன்று வரைக்கும் அவருக்கு 80-90 வயசானாலும் மிஸ் என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
அவர்கள் எல்லாம் காதல் தோல்வியலால. ஏனென்றால் அன்று குடும்பத்தை பார்த்தார்கள், பின்னுக்குள்ள உறவுகளை பார்த்தார்கள், சமுதாயத்தை பார்த்தார்கள், சகோதரத்தை பார்த்தார்கள், காதலை நீடு வாழ வச்சார்கள், சந்தோஷமாக விட்டு கொடுத்தார்கள். இன்றைக்கு என்ன, காதல் பிடிக்கல என்றால் உடனே ஷூட். நோர்வேல பார்த்தோம், காருக்க வச்ச ஒரு டாக்டர் பிள்ளைய அவர் சூட்டு போட அவரும் செத்துட்டார். எனக்கு கிடைக்காது, நீயும் சா நானும் சா. இதுதான் இன்றைக்கு காதல், நிலைச்ச காதலும் மகிழ்வான காதலும். இன்றைக்கு எனக்கு இல்லையென்றா நீ வாழக்கூடாது, இதான் மகிழ்வான காதல். அன்று மகிழ்வுக்காக விட்டு கொடுத்துட்டு அந்த காதலை வச்சு கொண்டிருந்தார்கள். மகிழ்வா எங்கட அம்மாக்கும் அப்பாக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படி பெருசா பூதாகரமா அந்த காதல் நான் கண்டதில்லை. எங்களுக்குள்ள கூட சிறு சிறு பேதங்கள் வரும், அவர்கள் எப்படி போவார்கள். அந்த காதல் வாழ்க்கை கூட்டு குடும்பத்துல தெரிஞ்சதா எங்களுக்கு? யாராவது கண்டிருப்போமா? கைய பிடிச்சதா, கட்டி பிடிச்சதா, முத்தம் கொடுத்ததா கண்டிருப்போமா? நாங்கள் யாராவது பிள்ளைகளா அல்லதா மாமன் மாமியா? அப்படி பக்குவமா நீட்டி கொண்டு போனார்கள் அந்த காதலை. இன்றைக்கு சந்தியிலேயும் தெருவிலையும் காதல், முத்தம் கொடுக்கிறதான் காதல் என்றது இல்ல. காதல் எங்களுடைய பெற்றவர்கள் வாழ்ந்ததும் இன்று வரை கொண்டு போறதும் காதல் வாழ்க்கை இல்ல. பாடல்கள்ல அன்றே இந்த நீங்கள் பாட்டெல்லாம், கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை அன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. இதை விட ஒரு வரி தேவையா? என்னுடைய உயிரே உன்னுடையதான். காதலின் புந்தீதியில் காதலன் வந்தாடு. 1000 பாடல்கள் படிக்கலாம், 1000 பாடல்கள். இன்று வரைக்கும் அது காதலால் நின்று நிலைத்த பாடல்கள். ஆனபடியால் அன்றைய காதல் தான் நாங்கள் எத்தனை தரம் சொன்னாலும் நாங்கள் இன்றைய எங்களோட அன்றாட வாழ்க்கையிலேயே இந்த பிள்ளைகள் காதல் துணைஞ்சு சொல்கிறார்கள் என்று சொன்னார். பயம் இல்லை, வந்து சொல்லுவார்கள், நான் எனக்கு ஒரு ஆப்பிரிக்கன் போய் பெண்ணைத்தான் பிடிச்சிருக்கு, நான் திருமணம் செய்ய போறேன். அம்மாவும் கேட்கலாம், அப்பாவும் கேட்கலாம், காதல். ஆனால் அடுத்த வருஷம் 6 மாசம் வருவார்கள், எனக்கு பிடிக்கல, நான் விட்டுட்டேன். இதே நடக்குது. இதான் நீண்டு போற காதல். எங்காவது இப்படி எங்கட சமுதாயம் மாதிரி அல்லது எங்களுக்கு மூத்த சமுதாயம் மாதிரி இந்த காதல் நிலைச்சதண்டி இதுல யாராவது இன்றைய காதல்லாம் மகிழ்வென்று சொன்னவர்கள் நிலைநாட்ட முடியுமா? சொல்ல முடியுமா அவர்களால உறுதியா? சும்மா மேடை பேச்சுக்கு சொல்லக்கூடாது. என்ன, இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளையும் இந்த வாழ்க்கையை சேர்த்து வச்சுட்டு நெஞ்சடி இந்த காதல் அல்லது கல்யாணம் நின்று நிலைக்குமா, தொடருமா? அப்படி எங்கட அம்மா அப்பா பயந்தாங்களை கல்யாணம் செய்து வச்சவன், அல்லது நாங்கள் காதலிச்சவரை விட்டுட்டு போற மாதிரியா இருக்கிறேன். பூவும் மிருகம் இப்பத்தி ஒரு பேஸ்புக்ல போடுறதுக்கும் இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு தான் அந்த பூ கொடுக்கறதும் பூ கண்டு கொடுக்கறது. ஆனால் எங்கட அம்மாவுக்கு பூவும் கொடுத்தது இல்லை, எந்த வாழ்க்கையில நான் காண இல்லை. அவர்களுக்கு அந்தந்த நேரங்கள்ல செய்ததெல்லாம் முந்தி அம்மா அப்பா 2 பேரும் உழைச்ச காலங்களும் இல்லை என. ஆனால் அப்படி தாங்கி பார்த்தார்கள். அதை விட எங்களை போல 1-2 பிள்ளை இல்லை, 10 பிள்ளை 8-12 பிள்ளையும் இருந்த வீடுகளும் இருக்கு. அந்த காதலா அந்த பிள்ளைகளையும் வளர்த்தி குடும்பங்களையும் வளர்த்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டாந்து விட்டதாலதான் நாங்கள் இன்றைக்கு இப்படி இருந்து பேசி கொண்டிருக்கிறோம். எங்கட அப்பா அம்மாக்குள்ள காதல் இல்லாம பிரிஞ்சு மன வேறுபாடுகளை கண்டிருந்தவன்டா நாங்களும் குறையுள்ள பிள்ளைகளா தான் வந்திருப்போம். இன்றைக்கு அரைவாசி பேர் கவுன்சிலிங். எங்கட சமுதாயத்துல நாங்கள் இவ்வளவு யுத்தத்துக்குள்ள வந்த நாங்கள் கவுன்சிலிங் போனோமா? அவ்வளவுக்கு நாங்கள் கட்டுப்பாடு மன இதுகளோட எங்கட காதல் நாங்கள் காதல் என்று வெளியில சொல்லி கொண்டிருக்கையில. ஆனால் எங்கட வாழ்க்கை, என்னுடைய கணவன் கொஞ்ச நேரம் பிந்திட்ட என்னை அறியாமல் என் உடம்புல பதறம் துடிக்கும் இல்ல. ஆனா என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லினா, அம்மா அப்பா குழந்தை பிள்ளையா, அப்பா வயசு வந்துட்டு சேருவேன். ஆனால் எங்களுடைய அந்த மனம் துடிக்குதில்ல, பயப்படுதில்ல. அதுதான் காதல். அதுக்காக நான் பூ கொடுத்து அவர் எனக்கு சாக்லேட் தந்துதான் காதல் இல்லை. அல்லது நாங்கள் வெளிப்படையா இன்றைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், நாங்க இன்றைக்கு பீச்சுக்கு போறோம், இன்றைக்கு தியேட்டருக்கு போறோம் என்று சொல்லி வாழ்றது இல்லை எங்கட காதல். நாங்கள் அப்படி போக இல்லை, தோல்ல போட்டு கொண்டுதான் போகணும் என்று இல்லை காதல்.
அதெல்லாம் இவர்கள் இந்த இன்றைய காதல் சொன்னார்களே அவர்களுடைய இந்த மேலோட்டமான ஒரு பார்வை, அவர்கள் ஆழமாக அவர்கள் அம்மாண்ட பக்கங்களை போய் பார்க்க வேணும், கேட்டு அறிய வேணும். அப்பதான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எல்லாரையும் பிழைச்சு போவோம். இன்றைய காதலை பற்றி சொன்னவர்கள் கொஞ்சம் ஆழமாக பழைய காதலை பற்றி தேடுங்க. எப்படி பழைய காதல் வாழ்க்கை இருந்ததுன்னு தேடினா தான் இனி இந்த பிள்ளைகள் தங்களோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். அவதிப்பட்டு இன்றைய காதெல்லாம் சிறந்தது என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அம்பிகாவதி அபராவதியும் லைலா மஜ்னு தான் உதாரணம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன் இன்றைக்கு யாரையும் சொல்ல முடியல. என்ன என்ன எந்த பிள்ளை என்ன கூட சொல்ல முடியாது. என்ன உதாரணத்துக்கு நடுவர் தன்னுடைய தாய்தகப்பனை தன்னையும் சொல்றதே இல்லை. நாங்கள் அப்படி வாழ்ந்தாலும் ஆனா அந்த அன்றைய காதெல்லாம் நீண்டு நிலைச்சு அப்படி அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற காதல் சும்மா பகட்டுக்கு இன்றைக்கு கூட இன்றைக்கு பூ விற்கிறவன் இன்றைக்கு லட்சக்கணக்கில் உழைச்சிருப்பான். ஆனா எங்கட அம்மாவுக்கு அந்த பூ எல்லாம் அந்த மாதிரி எனக்கு தெரியாது. உங்களோட அம்மாவுக்கும் வந்திருக்குமான்னு தெரியாது. சிலர் வந்து அந்தந்த நாளுக்கு போய் நகையும் வாங்கி கொடுக்கறதாம். அப்ப அப்படித்தான் அந்த காதலை நிலைநாட்டோடும் இல்லை. அந்த காலத்துல பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லாட்டியும் அந்த வறுமைக்குள்ளையும் அவர்கள் அந்த காதலையும் அந்த குடும்பத்தையும் அதை விட குடும்பத்துல கூட்டு குடும்பத்துல கணவன் தங்கச்சி தம்பி, மனைவியின் தம்பி தம்பி எல்லாரும் இருப்பினும் அங்கேயே கூட ஒரு பிக்கல் புடுங்கல் இல்லாம அந்த காதல் வாழ்க்கை தொடரும். உண்மையா எங்களுக்கெல்லாம் இந்த காதல்ன்றது தெரியாமது. இங்க வந்துதான் தெருவுக்கு தெரு பார்க்கிறோம் காதல்களே. என்ன அது அவர்களுக்கு அது பெருமையா இருக்கிறது. நாங்கள் வெளிப்படையா சொல்லிடுவோம். எங்கட சமுதாயம் நாங்கள் வாழ்ந்த சமுதாயத்துல அதை நாங்கள் ஒரு மரியாதை குறைவா எங்க என்னென்ன இடம் பொருள் ஏவல் என்று வாழ்ந்த சமுதாயம் நாங்கள். காதல் வந்து வீட்டுக்குள்ள இருக்கணும். நடுத்தெருவுல நான் காதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா என் கணவன் என் காதலன் எனக்கானவன் தான் என்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. அதால நாங்க ரோட்டுல கட்டிப்பிடிக்கிறோம் இல்லை, காதல் செய்கிறதும் இல்லை. இது அடுத்த மாசம் வேற இடத்தை போடுவாரோன்ற பயம். அதாலதான் கட்டிப்பிடிக்கிறதும் அங்க முத்தம் கொடுத்தம் உறுதிப்படுத்திக் கொள்ற அடிக்கடி அவை அந்த முத்தம் கொடுத்து உறுதிப்படுத்துறது. நீ எனக்கு தான் விட்டுட்டு போகிறாது என்று. நாங்கள் அப்படி இல்லை. ஆகவே நிகழ்ச்சி வீடு வாழ்றது. நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கும் இதைத்தான் சொல்லி கொடுக்கிறோம். இதுதான் காதல். இப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு அவதிப்பட்டு போறதும் சபையில நான் பிடிச்சிருக்கு நான் இதுதான் காதல் என்று நிறுவுறதும் அல்ல காதல். அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுங்கள். காதல் ஆழமானது, அமைதியானது, இடம் பொருள் அறிஞ்சு நடப்பதுதான் காதல் வாழ்க்கைக்கு சிறப்பு. நடுத்தெருவுல ரெண்டு காதல் செய்யறதுக்கு நாங்கள் நாய் பூனைகள் அல்ல. நாங்கள் மனிதர்கள், 6 அறிவு தெரிந்த மனிதர்கள். ஆகவே நாங்கள் காதலாய் வாழ்வோம், காதலித்து வாழ்வோம், காதலோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. அத்தனையுமே புட்டு சட்டு புட்டு அழகாகவே சொல்லி இருக்கிறார். உண்மைதான். அதாவது அன்றைய காதலில வந்து அது காதல் என்றால் ஒரு புனிதம் தானே, மலர்ந்தது. அதுக்காக வெளியில காட்ட வேணுமென்று இல்லை. ஆனா இன்றைய காதல் அப்படி காட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டினாதான் நான் காதலிக்கிறேன் என்று நினைச்சு கொள்றது. இவர் சொன்னாரு அந்த ஆச்சியும் அப்புவின் காதலை நாங்கள் பார்த்தா அவ வராம நான் அந்த பழஞ்சோறு சாப்பிட மாட்டேன், அவாவே வர சொல்லுங்கன்னு சொல்லுவினோம். அந்த குழஞ்ச அந்த காதல் வார்த்தைகளை கேட்கும் போது நான் இப்பவும் யோசிச்சு பாக்குறேன். எந்த ஆச்சியும் அப்பவும் இருந்தவர் என் அம்மா செத்துட்டா. அவையெல்லாம் நான் பாத்துறேன். அப்ப என் அம்மா 4 வயசுல என்ன செத்துலாம், என் ஆச்சியும் அப்பவும் இருந்தவர். அப்ப நான் பாக்குறேன் அவர் அப்படி அந்த பழஞ்சோறுக்கு அவ வந்துதான் தரவணுமென்று எதிர்பார்த்த ஒரு காலம். அதை நினைச்சு பாருங்கள், எவ்வளவு பொறுமை, எவ்வளவு சகிப்புத்தன்மை அத்தனையிலுமே. நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கிழவி எப்படி சொல்லி கதைப்பார்கள், அப்படி சொல்லி பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆமா, நிச்சயம். நீங்கள் அழகாக சொன்னீர்கள். ஏனென்றால் முத்தம் கொடுப்பது மட்டும் காதல் அல்ல. முழு வருடமுமே முழு காலமுமே நீ என்னை சுமக்க கூடிய காதலைத்தான் நான் உறுதியான காதல் என்று நினைச்சு கொள்வது வழக்கம். ஏனால் அன்றைய காதல் அந்த வறுமை,
எங்களுக்கு இவ்வளவோ பணங்கள் தட்டுப்பாடான நிலையிலும் அந்த வறுமைக்குள்ளும் வளமான ஒரு காதல் முகிழ்த்தது அன்றைய காதல் தான். அதை உண்மையிலேயே மறக்க முடியாது, மாற்றவும் முடியாத ஒரு காதல் அங்க இருந்தது. அது ஏனென்றால் நின்று நிலைத்தது. அன்று வந்த காதல் நின்று நிலைத்தது. இன்று வந்த காதல் சில நேரம் நிலைக்காமலே விட்டு விட்டு போகிற காதலாயும் எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. அதனால்தான் இன்றைக்கு பிள்ளைகள் இவரை கல்யாணம் செய்யலாமா, அது என்ன நம்பிக்கை இல்லாம இருக்கே என்று ஒரு ஏக்கத்தோட இருக்கிறார்கள். இன்றைய இளம் பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த கணவர் எப்படி இருப்பார் என்ற ஒரு கற்பனை இருந்தாலும் இவை நிஜமா கொண்டு செல்லுவினமோன்ற ஒரு நம்பிக்கை ஈனம் இன்றைய குழந்தைகளுக்கு வருவதை பார்க்கிறோம். ஆனால் அன்று அப்படியல்ல. பேசி செய்தாலும் அந்த கல்யாணத்தையே காதலிச்சு செய்தவர்களா, அதாவது காதலித்தவர்கள், அதாவது கல்யாணத்துல காதலிக்காட்டும் கல்யாணத்துக்கு பிறகு வரை காதலிச்ச விடயங்களை பார்க்க உண்மையிலேயே எங்களுக்கு அது ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. அந்த காதல் எப்போதுமே பிடிக்கும், அது எல்லாருக்குமே பிடிக்கும். அது மறைஞ்சிருந்தும் செய்கிற காதலா இருக்கும், வெளிப்படையாக செய்கிற காதலாயும் இருக்கும். ஆனா அந்த சொல்லுவினம் ஆயிரம் மலரே மலருங்கள், அப்படித்தான் 1000 காதல்கள் மலர்ந்து மனம் வீசிக்கொண்டிருந்தது அந்த காலம். அழகாக நீங்க அந்த பாட்டையும் சொன்னீங்க, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அதுல நல்ல வரிகள் வருகுது. வேறென நீ இருந்தால் விடாமல் நான் உன்னை காப்பேன் என்று அங்கால வருகுது அந்த பாட்டு. உண்மையிலேயே அந்த அன்றைய கால பாடல்கள் கூட அந்த காதலுக்கு மெருகுபடுத்திய ஒன்றாகவே இருக்கின்றது. மிகச் சிறப்பாக பேசிய கீதா பரமானந்தனுக்கு வாழ்த்துக்களை நன்றியை வழங்கி கொண்டு, கோபிகா இணைய முடியாமல் தவிக்கின்றா. காரணம் அவ எல்லா தன் சூமிணைப்பை போட்டுக்கா. நான் நினைக்கிறேன் அதிபர் அவர்கள் அங்கால விடையிலே என்று சில நேரம், ஏனென்றால் அவர் அந்த வேறு யாக்களும் இணைகிற காரணத்தால வந்தவர்களோட அவ ட்ரை பண்ணி எனக்கு சகலதையும் அனுப்பி இருக்கிறார். அதனால் அவர் வேற இணைய முடியாத ஒரு சூழலா இருக்கிறபடியா அவர்களுடைய அணியில் யாராவது ஒருவர் பேசுவதற்காக நான் அழைக்கின்றேன். இறுதி நேயராக வஜிதாவா, பத்மலோஜினியா, யார் பேச போறீங்க? நான் அழைக்கிறேன் டீச்சர். சரி, ஓகே. மீண்டும் எல்லோருக்கும் உற்சாக வணக்கம். நிறைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குது. சரி, வாங்கோ. என்னண்டா, முதல் நான் ஒரு பாட்டோடையே தொடங்கலாம். கிண்ணத்தில் முத்தத்தின் நீரம் அது காயவில்லையே, கண்களிலே இந்த கண்ணீர் அது யாராலே, கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே, காதலன் மடியில் பூத்தால் ஒரு பூ போலே, மன்னவனே இன்னொரு பாட்டு இருக்கല്ലോ, ஆதரவாய் சாய்ந்து விட்டார் ஆரிராரோ பாடு ஆரிராரோ, இவர் யார் எவரோ வதி சொல்வாய். இந்த பாட்டு என்ன நடத்தினாண்டா, இதுதான் காதல். அவள் உன் விழியில் விழுந்து விட்டால் அவளுக்கு நீதான் தாய், நீ ஆரிரோ பாடித்தான் ஆக வேண்டும். அங்க நீங்க கேட்ட கேள்வி தலைப்பு இன்றைய காதலா அன்றைய காதலா, மகிழ்ச்சியை கூட்டுது. எங்களுக்கு தேவை மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை கூடுதலாக தருவது இன்றைய காதலே தான் என்றதுக்கு தான் இந்த பாட்டு எடுத்த நான். அதே மாதிரி இன்னொரு அழகான பாட்டு இருக்கு. அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மலை துளி, இவை தானே இவளினி, இமை இரண்டும் தனித்தனி, உறக்கங்கள் உரைப்பனி, எதற்காக தடையினி. இதுதான் இன்றைக்கு மகிழ்ச்சிக்குரிய காதல்ல இருக்கிற அழகான காதல் பாட்டு. இப்ப நாங்க ஒழுக்கமான காதலா அப்படின்னு கேட்டிருந்தால் நாங்க ஒழுக்க காதல கச்சிருக்கலாம். ஆனா இங்க கேட்ட காதல் மகிழ்ச்சியான காதலா என்றதுதான். இன்றைய காதல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதா? இன்றைய காதல் மகிழ்ச்சியை நிறையவே கொடுக்குது. அன்றைய காதல்ல ஒழுக்கங்கள் என்றது தனிப்பட்ட நபர்களுடையது, அதுல வித்தியாசம் இருக்கு. இங்க கேள்வி காதல் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்ததா இல்லையான்றது தானே தவிர ஒழுக்கங்களை பற்றியோ அல்லது உங்களுடைய விழுமியங்கள் நாங்கள் பாதுகாக்கணும் நாட்டுலதான் இருக்கணும், சர்வதேச மாநாட்டுக்கு வரக்கூடாது. சரியா? இது சர்வதேச கூடின நாடு. அடுத்த கேள்வி, நாங்க கைகோர்த்து போகலன்னு நீங்க சொல்றீங்களோ, இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க ரோட்ல பழைய
90-95 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை வயோதிபர்கள் வெளிநாடுகள்ல கைகோர்த்து போறார்கள் என்றா அன்றைக்கு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று தெரியாது. ஆனா இன்றைய இளையவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அப்படி போகணும் என்று தோணுது. அதுலதான் அவர்கள் அப்படி கைகோர்த்து போறார்கள். நாங்கள் அதை பார்த்து ஐயையோ என்னுடைய கணவன் இப்படி போகிறேன் என்று அன்றையவர்கள் நினைக்கிறார்கள். இன்றைய நாங்கள் அப்படி யோசிக்கல, அதை செய்துட்டு போறோம். அடுத்தது இன்றைக்கு இருக்கிறவரும் எந்த கணவர் கைபிடிச்சு கொண்டு போகலன்னா கவலையா தான் இருக்கிறோம். நேரடியா சொல்லாம நான் கைபிடிச்சு போவேன். அது உங்களுடைய அது கட்டாயம். அது வந்து சமூகத்துக்காக இல்ல, எங்களுக்காக. அடுத்தது வந்து இன்னொன்று வந்து இந்த விவாகரத்துல கொண்டே முடியுதுன்னு சொல்றோமெல்லோ, அந்த விவாகரத்துல கொண்டே முடியறது இந்த மகிழ்ச்சியான காதலா என்றதான் இப்ப கேள்வி. இல்ல, அவங்கள கொண்டு போய் விழுத்துது விவாகரத்துல. நாங்க காதலிட்டு கல்யாணம் செய்யறோம். கல்யாணம் வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் உங்களை கொண்டு போய் விவாகரத்துக்குள்ள விடுகிறதே தவிர காதல் அல்ல. காதல் வாழ்ந்து ஒன்றைக்கு எத்தனை பேர் விவாகரத்துல போய் நின்று ஒருத்தர் முகத்தை பாக்குறவைய நாங்க பாக்குறோம். கையெழுத்து போட கூட அந்த கை நடுங்கிறத பாக்குறோம். இவ்வளவு விஷயங்கள் பாக்குறோம். கவுன்சிலிங் வந்து குடுபடுதுண்டா அந்த கவுன்சிலிங் இவ காதல் அந்த அதை வந்து இந்த மகிழ்ச்சியான காதலாலை அப்படின்னு எடுக்க முடியாது. அதே அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்குரிய கவுன்சிலிங். சரி, அதுதான் நீங்க அந்த மாற்று கருத்துக்களை கொண்டு வந்து விடுது. அடுத்தது தன்னம்பிக்கை. எத்தனை பேருக்கு இந்திய காதல்ல தன்னம்பிக்கை இருக்கிறபடியால தான் அவர்கள் முடிஞ்ச வரை ஓடுறோம். இன்றைய காலத்துல உங்களுக்கு தெரியாது, வேலைடங்கள்ல பிரஷர், வெளியில பிரஷர், எத்தனையோ பிரஷர்களுக்கு மத்தியில தான் ஓடுவார்கள். அன்றைக்கு அப்படி இல்ல. கல்யாணம் கட்டுப்படும், அம்மா அப்பா சொல்லு கேட்டு ஒரு கல்யாணம் கட்டுப்படும், அந்த கட்டினா பிறகு அந்த வாழ்க்கையை அவ கொண்டு செலுத்துவீனா. பொருளாதாரம் இருக்கும். இன்றைக்கு அப்படி இல்லை. நாங்க பொருளாதாரத்துக்காகவே ஓடுறோம். கட்டாயம் ஒரு கணவன் மனைவி. அப்ப ஏன் நாங்க படிப்பிக்கிறோம் என்ற ஒரு கேள்வி அங்க திருப்பி வரும். அப்ப அது வேற மாதிரி ஒரு பட்டிமன்றமா போயிடும். இங்க கேள்வி வந்து மகிழ்ச்சியை கொடுக்குதா இல்லையா. அடுத்தது, நீங்கள் இப்ப எல்லாரும் உலகம் அறிஞ்ச ஒரு ஃபைல் இருக்குது, ஜெஃப்டின் ஃபைல். அந்த ஃபைல்ல நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஒரு கேள்வி. என்ன கேள்வி என்றா, இப்ப அங்க இருக்கிற அத்தனை பேரும் இஸ் ஓல்டு பாய்ஸ். ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட கிழவர்கள் தான் வந்து நின்றவர். அந்த கிழவர்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் இன்றைய குமரிகள். ஓமா இல்லையா? 25, 18, 13. அப்ப இன்றைய காதலை நான் அதை திருப்பி இதுக்கு கொண்டு வரேன். ஏனென்றா இந்த புரியட்டு, இன்றைய காதலையும் அந்த மகிழ்ச்சியையும் யார் தருவினம்? இந்த இளைய சமுதாயத்தாலதான் கொடுக்க முடியும். அந்த எப்படி சொல்றது, ஒரு எப்படி ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு இளமை துள்ளல், அந்த ஒரு காதல். ஏன்னா அந்த காதல் வந்து ஒரு இளம காலத்துலாம் வரும். பேர்ந்து வர்றது வந்து காதல் அது வந்து ஒரு அன்பு பாசம், அது வேற விதமாக அதை நீங்க எடுத்துக்கொண்டு போலாம். அந்த காதல் ஒரு ஈர்ப்பு என்றது அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள வரும். ஆனா இந்த ஃபைலையே நான் இதுக்கு கொண்டு வந்தேன்டா, அந்த சின்ன பிள்ளைகள ஒரு வயசு போனாக்கள்லாம் நீ அதுக்குள்ள வரியினம். அப்ப இவைக்கு அன்றைக்கு அந்த சரியான காதல் கிடைக்காதாலாம் இன்றைக்கு இந்த காதலுக்குள்ள வந்து இந்த குழந்தைகளை கொண்டு வரணும்னு நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது, தாஜ்மஹால் எங்களையும் கட்டவிட்டா நாங்கள் கட்டுவோம். அன்றைக்கு கட்டினபடியால புராதன காலத்து சின்னத்தை உடைக்க கூடாதுன்றதுக்காக நாங்கள் எங்களால முடிஞ்ச வரை அந்த தாஜ்மஹாலை கௌரவிக்கிறோம். அவ்வளவுதான். அதே மாதிரி ஷாஜஹான் நூர்ஜஹானை இங்க யாருமே பேசுறது கிடையாது. இப்ப எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதெல்லாம் மனைவி இது காதலிக்கலாம் அப்படி என்றெல்லாம் தூக்கி எறியப்பட்டாச்சு. அம்பிகாவதி அமராவதி இந்த காதலை நாங்க கூட்டிக்கொண்டு போறோம். எங்களோட தலைமுறைக்கு அதை சொல்லி கொண்டு போறோமே தவிர எங்களை கட்ட விட்டா இதை விட சூப்பர் தாஜ்மஹால் நாங்கள் இப்ப 3ல 2030 கட்ட போறோம். நீங்க வேண்டாம் வந்து பாருங்க எல்லாரும். அடுத்தது, இன்றைக்கு காருக்குள்ள குத்துறன்னு சொல்றீங்க, கத்தியால குத்துறாங்க, சூட் பண்றாங்க, எல்லாம் நடக்குது. அது எங்கேயோ 2 பேர் செய்யலாம். ஏன் அன்றைக்கு நடக்கவில்லையா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. அன்றைக்கு தீ மூட்டி விட்டோம், மாமியார் கொடுமை சேர்ந்து வாழா வெட்டி என்று துரத்தி விட்டோம், வாள் எடுத்து கொண்டு போய் எல்லாம் வெட்டி ஒத்தினோம். அப்ப அதெல்லாம் அன்று நடக்கவில்லையா? நடந்தது தானே. அப்ப கதைக்கும் பொழுது நாங்கள் அதை இல்லையென்று நாங்க ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல.
பட் இன்றைக்கு என்ன பொறுத்த மட்டும் இன்றைய காதல் மகிழ்ச்சியை கொடுக்குது. இப்ப நாங்க ஒரு பாட்டை போட்டோன்னே எங்களால அந்த உணர்ச்சியா அதை கேட்க முடியுது. காதல் என்றது ஒரு உணர்வு, அதிகம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வர்ற காதல் தான் அழகான காதல். காதலுக்கு ஒவ்வொரு இது இருக்கு. பட் விவாகரத்து அன்றைக்கு நடக்கலன்னு சொல்றீங்க. 1856ஆம் ஆண்டு இந்த விவாகரத்து என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனா பிரித்தானியர்கள் 1950 சொச்சத்துலதான் அந்த அமுலுக்கு கொண்டு வந்து விவாகரத்து சட்டமாக ஆமோதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு நடைபெற்றது. அதுக்கு அதை விட இந்தியாவுல ரிலீஜியன் அது ஒரு சிஸ்டம் இருக்குது. 1856 தொடக்கம் இந்துக்களின் சட்டத்தின்படி அந்த இது இருந்தது, என்ன விவாகரத்து ஒன்று இருந்தது. அப்ப 19ஆம் நூற்றாண்டு கடைசியும் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல தான் இந்த விவாகரத்துக்கள் கூடுதலாக வந்தது. அதே தவிர மட்டும் இருக்குது, விவாகரத்து இருந்தது. பட் அந்த காலத்துல இப்படியான பிரச்சனைகள், விவாகரத்து வந்தேன்ற ஒரு கேள்வி வரைக்குள்ள இவ்வளவு காலமும் பிரச்சனைகள் கூடினபடியா தானே இப்படி ஒரு சட்டம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது அரசாங்கங்கள். அப்ப அந்த கொடுமைகளுக்கு தண்டனை கொடுக்கணும் என்றதுக்காக தான் விவாகரத்துகள் வந்தது, இந்த சட்டமே வந்தது என்றதையும் கூறிக்கொண்டு, அன்றைய காதலை விட இன்றைய காதல் தான் மகிழ்ச்சியையும் எங்களுக்கு உணர்வையும் கூட்டுது என்றதையும் சொல்லிக்கொண்டு இச்சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கும் பாமுகத்துக்கும் நன்றி கூடி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி வணக்கம். நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. பத்மலோஜினி அவர்கள் அவருடைய அணிக்காக இன்னும் வலி சேர்த்து பேசியிருந்தார். சிறப்பு. இன்றைய காதல் அந்த அழுத்தங்களுக்கு இடையே தோன்றுவ ஒன்றாக இருக்கின்றது. அடுத்தது பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகையிலே இன்றைய காதல் அந்தந்த நேரம் தான் அந்த மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிற ஒரு காதலாகவும் அமைந்து விடுவதுண்டு. அதனால்தான் இன்றைய காதல் தான் நாங்கள் வாழும் என்று சொல்லுறோம். ஆமா, ஆம். இப்பொழுது நாங்கள் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். மிகச் சிறப்பு. எல்லா 2 அணியும் நன்றாக பேசி இருந்தீர்கள், வாழ்த்துக்கள். அதாவது விவாதம் என்று சொல்லிவிட்டால் 2 பக்கமும் ஒன்று மோதிக்கொள்வது தானே, அதாவது கருத்துக்களால் மோதிக்கொள்வதுதான் வழக்கம். அது நல்லது. ஏன்னா கருத்து பரிமாற்றம் எப்பவுமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது சரியான சிறப்பு. இப்பொழுது யோசிச்சு பார்ப்போம். இன்றைய இளவயது வச்சிருக்கிற பெற்றோர்கள் கூட என் பிள்ளை காதலில் தோற்று விடுவாளோ அல்லது என் பிள்ளை காதலில் தொடர்ந்து இருப்பாளோ என்ற ஒரு கேள்விக்குறி அவர்களுக்குள்ளேயே இருக்கிறத பார்க்கின்றோம். இப்படி காதல் மன நிறைவான வாழ்க்கை, அதாவது மனதில நிறைவான ஒரு வாழ்க்கையை தந்ததை பார்க்கிறோம். மகிழ்ச்சி மட்டும் இல்ல, மகிழ்ச்சி ஒருக்கா வந்துட்டு பேருந்து நீர்க்குமிழி மாதிரி உடைஞ்சு அல்லது ஒரு சலசலண்டு ஒரு நீரோட மாதிரி இருக்கும், பேருந்து ஸ்டாப் பண்ணி நின்றுடும், அப்படியும் இருக்கு. ஆனால் மன நிறைவான வாழ்க்கையை தந்தது என்ற கேள்விதான் நாங்கள் கேட்டிருக்கோம் அன்றோ ஒன்றோ. அன்றைய தத்துவ பாடல்களை இன்றும் நாங்கள் எண்ணும் போது அல்லது இன்றும் நாங்கள் கேட்கும் போது எங்களை அறியாமல் கண்ணீர் வரும் உடனே, அல்லது அந்த காதல் வாழ்க்கையில நாங்கள் மகிழ்ச்சி, அதாவது எங்களுக்கு காதல் ஏற்படாட்டியும் அந்த காதல் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதை நாங்கள் ரசிச்சு கொண்டிருக்கிற ஒரு காலம். கார்ல போய் தனியா போட்டு கொண்டு போவோம், அல்லது குடும்பமா போட சில பாட்டுகளை போட்டு கேட்க ஆசையா இருக்கும். ஆனா இன்றைய பாட டக்கு 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 குத்து 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 அப்படி அந்த என்னன்னு சொல்ற அந்த அது இன்றைய பாடல்கள் குத்து பாடல்கள் மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு நடனமாட ஆசையா இருக்குமே ஒழிய அப்படி வாழ்க்கை இருக்காது என்றது எங்களுக்கு நிஜமாக இருந்தது. என்ன இப்ப நீங்க எல்லாரும் பேசின பேச்ச நான் என்ற காதுக்குள்ள கிரகிச்சதை சொல்றேன். என்னென்றால் அன்றைய காதல் ஒழுக்கம் சார்ந்த காதல் என்பது உண்மை. அதாவது ஒழுக்கம் சார்ந்த காதல் என்றால் என்ன, ஒரு அன்பு இனவிரியாத இரு உள்ளங்களாகத்தான் இருந்தவர்கள். என்ன செய்தாலும் இஞ்சருங்கோ பேரையே சொல்ல மாட்டார்கள். சரியா, ஒரு குறிப்பிட்ட வயசு நாங்கள் பார்த்ததே எங்கட ஒரு 65 அதுகளுக்கு பிறகு 60க்கு பிறகு நாங்க பிறந்தா பிறகு பார்த்த ஆக்களையே பாக்குறோம். இஞ்சருங்கோ என்ன செய்யறீங்க, இஞ்ச வாங்கோ அவை சொல்லிகள் ஒரு குலைவான அன்பு அதுக்குள்ள கலந்திருப்பதை பாக்குறோம். அவை கணவன் மனைவியா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு காதல் இழியோடி இருந்ததையும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் இன்றைய காதல் ஒரு அவசர காதலாகத்தான் இருக்கிறது. அதாவது அவர் கூட்டிக் கொண்டு போட்டு இவாக்கு கோவம் வரும், அவர் ரெஸ்டாரண்ட் கூட்டிக் கொண்டு போகணும், இல்லது ஒரு பாக்கு கூட்டிக்கணும், இல்லது இப்ப நாங்கள் ஊர்லா போறது அங்க நீங்க எங்களை கூட்டிக் கொண்டு போவீங்களான்னு அந்த ஒரு ஒப்பந்தம். அதாவது நல்ல வடிவாக சொன்னார் சிவமணி, இந்த ஒரு ஒப்பந்தங்களில இருக்கிற காதல் தான் இன்றைய காதலாக இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனா அப்படி சட்டங்கள் போட்டங்கள் திட்டங்கள் போட்டுகள் எல்லாம் காதல் வராது. அது சுயமாக கண்ணும் கண்ணும் சேர்ந்தது. குறுந்தொகையில கூட அழகாக அந்த பாடலை இன்றும் நினைக்கும் போது, யாயும் யாயும் யாராகினரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளி அறிதோ
செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சந்தாம் கலந்தார் என்று குறுந்தொகை அழகாகவே அந்த பாடலை கேட்கும்போது எங்களுக்கு நீயும் நானும் அப்படி இருந்த வாழ்க்கையை அழகாக சொல்லிச்சது. அதுதான் உண்மையிலே ஒரு காதல் வாழ்க்கைக்கு எங்களுக்கு அழகு. காதல் வந்தது மெல்ல மெல்ல கனவாய் வந்து நெஞ்சில் செல்ல செல்ல நீ இல்லையே நானும் இல்லை நம் காதல் என்றுமே ஓய்வதில்லை என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்படித்தான் அந்த காதல் இருக்கும். ஆனால் இன்றைய காதல் என்னென்றால் கட்டாயமாக இன்றைய காதல் மகிழ்ச்சி தருகுது. அது உண்மையானது ஒன்றுதான். அன்றைய காதல் மறைமுகமாக பயத்தோட 4 சுவருக்குள் இருந்தது. ஆனாலும் அதுல ஒரு கொஞ்சம் சந்தோஷம் இல்லாமல் இருந்தது. ஆனா இன்றைய காதல் அது என்னண்டு மாட்டு வண்டியில சவாரியில மாடு போய்கொண்டிருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்படித்தான் எங்களுக்கு ஓட்டம் அமையும். அது ஒரு ஆசைதான். எனக்கு அவர் பூத்தர வேணும், எனக்கு அவர் தோல்ல பிடிக்கணும், எனக்கு அவர் ஐ லவ் யூ சொல்லணும், எனக்கு அவர் முத்தந்தரணும், ஒரு எதிர்பார்ப்பு இன்றைய காதல்ல இருந்தது. அன்றைய காதல் எதிர்பார்ப்பே அற்ற காதல். பொறுமையாக காத்திருந்த காலம். இத்தனை நாள் ஒரு பெண் காத்திருப்பாள் என்று நாங்கள் பார்த்தோம்டா அது பொறுமை, அடுத்தது காத்திருப்பு, கடிதங்கள், கண் பார்வைகள் மூலம் தான் அந்த உறுதியான தியாகமான காதல் நிலைத்திருந்ததை நீங்கள் அழகாகவே எல்லோரும் சொல்லி இருந்தாலும் அப்படி நிலைத்திருக்கும். இன்றைய காதல் படபடப்பு சிலுசிலுப்பு மத்தியில் தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனா மகிழ்ச்சி கொஞ்ச நேரம்தான் நிலைக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் நிரந்தர மகிழ்ச்சி குறைவாகவும் சில இடங்களில் இருக்கின்றது. இப்ப பத்மலோசன் சொன்னா 64% காதல் வாழ்க்கை என்று. அப்ப மிச்சம் 34% எங்கே என்ற ஒரு கேள்வி இருக்குதல்ல. அந்த 34%மும் இல்லை அங்கே என்றதுதான் அப்படி பார்க்க போனால். அப்ப அப்படி பார்க்க காதல் என்றும் இருக்க வேண்டும், அன்றும் இருக்க வேணும், இன்றும் இருக்க வேணும். ஆதலால் இன்று உங்களோட 2 அணிகளின் இதையும் சீர்தூக்கி பார்த்தால் அன்றைய காதலிலும் அன்பு பரிவு இருந்தது, இன்றைய காதலிலும் இருக்கு, இல்லை என்று சொல்லல. ஆனா குறைந்தளவு இருக்கிற மாதிரி ஒரு காணல் நீர் போல எங்களுக்கு தோற்றம் இருப்பது எல்லோருக்குமே தெரிகிறது. ஆதலால் அந்த காதல் வாழத்தான் வேணும். வாழாத காதல் எங்களுக்கு தேவையில்லை. அன்பு நடமாடும் தலைக்கூடமே ஆசை நடமாடும் தெய்வமே என்று. அதாவது அன்பு இளையோடிக்கொண்டு இருக்க வேண்டியதுதான் எங்களோட காதல், உண்மையான காதல். அப்படி பார்க்கும்போது மன நிறைவை தந்தது அன்றைய காதலாக இருந்தது. அது கள்ளம் புகாத வெள்ளம் புகாத ஒரு தரமே எங்களை உரசி பார்க்காத ஒரு காதல் இருந்தது. இன்றைக்கு வெளிப்படையாக நாங்க பார்க்கிறோம், ஓவே நல்ல காதலர்கள், நல்ல அன்புள்ளவர்கள் என்று எங்களுக்கு பார்க்கிறது மட்டிலுமே தெரியுது. பூ கொடுத்தால் மட்டும்தான் காதல் இல்லையே. புனிதமான அந்த காதல் பூவும் தேவையில்லை. நாங்கள் கண்ணும் காதலிச்சோம், அது காணும் என்றுதான் இருப்போம். ஆதலால் காதல் அன்றும் வாழுது, இன்றும் வாழுது, என்றும் வாழ வேண்டும் என்றதுதான் எங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அப்படி பார்த்தோம்டா அன்றைய காதலை விட இன்றைய காதல் வெளிப்படையாக காட்டுவதனால் எங்களுக்கு மகிழ்ச்சி தோன்றுவது போல் இருக்கின்றது. ஆனால் நிறைவான வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கை அன்றைய காதலில் தான் இருந்தது, இருக்கும் இனியும் என்று கூறி இன்றைய தீர்ப்பை வழங்குகிறேன். நன்றி. மிக்க நன்றி. எல்லோரும் இணைஞ்சதுக்கு சந்தோஷம். சிறப்பான தீர்ப்பு. சகோதரியோருக்கு ஒரு விடை ஒன்று கேள்விக்கு சொல்லிக் கொண்டு வஜிதா ஏதோ சொல்றா கேட்டுட்டு. நீங்க பைல போட்டீங்க தானே, இப்ப பைல தூக்கி போட்டீங்க தானே, அது காதல் இல்ல, அது காம வியாபாரம். இல்ல நான் இதா சொன்னான் ஒரு பண்ணுக்கு இந்த வயசு போன ஆக்கள்லாம் நீ அதுல வந்தது. அப்ப அவைக்கு அன்றைக்கு அது கிடைக்காத வடிகத்தான் காதலுக்குள்ள வராதுமா. அது காமத்தின் உச்சம். ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயத்தை கதைக்கலாம். நாங்கள் உங்களை போல கையுக்குள்ள கணனி வச்சிருக்காதல்ல நாங்க பெர்சன்டேஜ் எடுத்து காட்ட முடியாம இருந்தது. கீதா அவங்க தாஜ்மஹால் கட்டுவார்கள், ஏஐல கட்டுவார்கள், ஏஐல தான் தாஜ்மஹால் கட்டுவார்கள். வருஷத்துக்கு ஒரு தாஜ்மஹால் கட்டணும். மூணுல கட்டுறேன்னு சொன்னான். நிரந்தரமா இருக்காது, அதான் உண்டு. கட்டிட்டு போவாங்க. இல்ல நாங்களும் காதலை வரவேற்கிறோம். காதல் இப்ப பெற்றோர்களே சொல்கிறார்கள், நாங்கள் தெரிவு செய்யறதுலயும் பார்க்க
பிள்ளைகளை தெரிவு செய்து காதலி கொண்டு வந்து செய்யறது அந்த நல்ல மெண்டு என்றால் அந்த திருமணத்துல அவளுக்கு பயமும் இருக்குது. எங்கட முடிவை அவைகிட்ட திணிக்க கூடாதுன்ற பக்குவமும் இருக்கு எங்களுக்கு. அப்ப நாங்கள் காதலுக்கு எதிர்ப்பு இல்லை, ஆனா எங்கட மனத்துல பயம் இருக்கு. இன்றைய காதல் மகிழ்வை தருது, என்னன்னா உங்களால எல்லாம் செய்ய முடியுது. எங்களை போல கட்டுப்பாடு எல்லாத்திலும் சுதந்திரம் சுதந்திரம் கூடுதல் சுதந்திரம் கிடைக்குது. ஆனா அதுக்காக இப்ப காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப காதல் இருக்கிறத நீங்க நாங்க எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தருதான்றது கனவே பிரிஞ்சு இருக்கிறத பார்க்கும்போது மன நிறைவு குறைவா இருக்குது. ஆனாலும் காதலைத்தான் இப்ப உள்ள பெற்றோர்களும் விரும்புகிறார்கள் என்பது உண்மைதான். ஏனென்று கேட்டா பெற்றோர்களுக்கு இன்றைக்கு பேசி பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய இது இல்ல. ஆனவடியால் அந்த இன்றைய காதல்ல இப்படியான ஒரு இது இருக்கிறது. நீங்கள் விடைபெறணும். நீங்க போயிட்டு வந்திருக்கிறோம். நன்றி நன்றி எல்லோருக்கும் நன்றி வணக்கம். நன்றி நன்றி மிக்க நன்றி. வஜிதா முடிஞ்சதா? நகுலா, எனது மருமகள் ஒருவர் சின்ன வயது மருமகள், இவர அண்ணண்ட மகள் சின்ன வயதிலே கணவனை ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த இடுப்புக்கு கீழே வழங்காது. சரியா? ஒரு குழந்தைகளும் இல்ல. அவைக்கு 19 வயசுல இருந்து இப்பொழுது 45 வயசு. எவ்வளவு பேர் அந்த கணவனை சொல்லிவிட்டா நீங்க வேற திருமணம் செய்யுங்கள், என்னால ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது, சக்கரை கலிகள் இடுப்புக்கு கீழே வழங்காத நிலையில். ஆனால் அந்த பெண் அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண் காதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள். இப்பொழுது இந்த காலத்தில் எந்த பிள்ளை ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சாலும் அப்படி இருக்குமா என்பது இல்ல டக்கண்டே அவர்கள் மாறுறார்கள். சரியா தடப்ப வார. இப்ப என்னுடைய ஒரு நண்பி, இந்த மகள் காதலிச்ச திருமணமாகி 3 வருடம் இல்ல, கணவன் இறந்துட்டார். ஆனா நான் இன்றைக்கு பாக்குறேன் அவள் ஒருவித கவலையும் இல்லை. எப்படி இருக்கிறேன்னா, நான் நல்லா தான் இருக்கிறேன் டீச்சர், எனக்கு எல்லாம் ஓகே என்று சொல்றாள். அந்த தனக்கு இப்ப கவலையே இல்லையாம் என்று சொல்றாள். அப்படியான கவலை மன்னிக்கணும். எனக்கு நானும் கூட நாங்கள் இப்படி இந்த கொஞ்சம் பிந்தி இருக்கிற ஒரு பிள்ளைகள் முதல் ஒரு போய் லவ் பண்ணா, பிறகு விட்டுட்டாங்க. பிறகு மற்ற போய் லவ் பண்ணி குழந்தையும் கிடைச்சி கல்யாணத்துக்கு முன்னும் பிறகு கல்யாணம் நடந்தது. அவர் ஒரு கடலுக்குள்ள போய் ஒரு ஆக்சிடென்ட் போயிட்டார். அவர் போய் அடுத்த வருடத்துக்கிடையில இந்த பிள்ளை பழைய போயே திருமணம் செய்தார். அப்ப எங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு அதிர்ச்சி. எப்படி 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 முடியும், எப்படி முடியும்? அது ஒரு அவலமான மரணம். டக்கண்டு மைண்ட மாத்துறாளவே. அது லேசான வாழ்க்கையோ, அதுதான் இந்த காலத்துக்கு தேவையோ, நாங்கள் பிற்போக்கோன்றதும் ஒன்று இருக்குல்ல. அவர்கள் வாழ வேணும். அந்த பிள்ளைய அந்த போனவரை நினைச்சு கொண்டு இருக்கணும்ன்றதும் இல்லத்தானே. ஒரு கீதா குரானக்காதீங்க சர்வியக்காக நித்திர வருது, அவாவோட கேட்டுட்டு அவாவை அனுப்பிட்டு நாங்க சர்வியக்கா நீங்க சொல்லிட்டு விட வரலாம். பாவம் அவர் என்னன்னு சொன்னா, கண்ணும் கொள்ளையடிச்சா காதல் சொல்லிடலாம். கண்ணும் ஆனால் மனசும் வச்சாதான் காதல் நிச்சயம். அப்ப கண்ணும் கொள்ளையடிச்சா காதல் என்று சொல்றதுதான் இன்றைய காலம். அன்றைய காலம் மனசும் தான் சொல்லுவாங்க. கண்களின் பார்வைகள் புரியாதோ காத்திருப்பேன் என்று தெரியாது. அது அன்றைய பாடல். இன்றைய பாடல் கண்ணும் கொள்ளையடிச்சா கார் மண்ணிக்க கொள்ளைக்காரனா பிடிக்கிறாரு. கொள்ளையடிச்சோன்னு போறவனும் தேடி பிடிக்காம காதல் சொல்லுங்க பார்ப்போம். அதான் கொள்ளை. அப்ப கொள்ளைதான் காதல். உண்மைப்படி அத்திய காதல் தான் மழகு உண்மை. அது நியாயம், நீதி, சமத்துவமான. இன்று அப்படித்தான் பாதகத்துக்காக பாதாங்க ஒழிய உண்மையை நாங்கள் முகமூடி போடலாம். உண்மைக்கு முகமூடி போட்டு பாடையலாம். நல்ல தரப்பு, நல்ல நிகழ்வு, நல்ல பேச்சு, நல்ல விழிப்புணர்வு, இத எல்லாரும் கேட்கும் போது ஒரு விழிப்புணர்வு. இப்ப நானும் எந்த பக்கத்துக்கும் பேசலாம் முடியும், கண்டதுக்கு ஒரு எடுத்துக்க முடியும். ஆனால் அன்றுதான் அந்த தீர்ப்பு அருமை. நன்றி, வணக்கம். இன்றைய காதல் சந்தோஷம்தான், ஆனா நீடித்த சந்தோஷமாண்டா இல்லை. அதத்தான் சொல்றேன், மன நிறைவு இல்ல அங்க. அநேகமான இப்ப நான் பார்த்ததுல என்னோட படிச்ச 6 பிள்ளைகள் எந்த கண்ணறிய பிரிஞ்சிருக்கிறாள்.
அது தெரிய அவளுடைய உள்நிலை என்ன வாழ இல்லாத டீச்சர் அதனால பிரிஞ்சாண்டு. ஆனா ஏதோ ஒரு பிரிவு அவளுக்கு வருது. என்ன சின்ன சின்ன பிரச்சனை அவர் ஊர்ல தனியா போட்டார் இவா விட்டுட்டு. இதுதான் பிரச்சனை. அப்ப பாருங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே, நீங்க காதலிச்சு புரிய இல்லையே நீங்கள் என்ற ஒரு எண்ணம் வருதுதான். கீதா சிவமணியம் எடுத்துக்கொண்டு கதைப்போம். சிவமணி வணக்கம். வணக்கம். நீங்க வேலையால வந்துடுது. சிறப்பான வளமை போலவே இன்றும் சிறப்பான பட்டிமன்றமாக அமைந்தது. இன்றைய காலத்துக்கு ஒரு தேவையான சர்வேஸ்வரியாக்கா கூடியது போல இன்றைய பல பேர் விழிப்புணர்வு கொள்ளக்கூடிய வகையில அமைஞ்சது போலதான் எனக்கும் இருந்தது. உங்களுடைய தீர்ப்பும் சிறப்பு தான், அது நன்றாக இருந்தது. அது போல பேசியவர்கள் எல்லாரும் மிக அழுத்தமா பேசியிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி. இலக்கும் போயிட்டு வந்து இணைஞ்சு கொண்டது மகிழ்ச்சி சிவமணி, நன்றி. கீழா சொல்லுங்க. நான் இப்ப நீங்க நடுவர் கூட எங்கட தலைமுறையாலதான் இதை சொல்றீங்களோன்னு கூட இல்ல 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 அந்த நான் பாக்குறேனே. உண்மையில சந்தோஷம். இன்றைய காதலில் மகிழ்ச்சி இருக்கிறது. அவர்கள் எல்லா இடத்தையும் போறார்கள், வருகிறார்கள், நினைச்சதெல்லாம் செய்யணும். 2 பக்கமும் செலவழிக்குது, எல்லாம் செய்யணும். ஆனால் அது அடுத்த மாசமே இன்னொருவரை தேடி போற காதலா இருக்கிறதான் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாமையும் பயமாயும் ஒரு பெற்றவராக பயமாயும் இருக்குது நிலை காதல். நாங்களும் சொல்றோம், நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு செய்யுங்கோ, நாங்கள் உங்களை செய்யலைன்னா. ஆனா அது அந்த யார கேரண்டி பண்றது? அதுதான் பிரச்சனை. இப்ப ஒரு பெண், இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு ஆள் பிள்ளைக்கு மகளுக்கு திருமணம் பேசினா. ஆனா திருமணம் 2-3 பேசி கதைச்சி தண்டோன்னா பொருந்த இல்லையாம். அவாக்கு அவ சொன்னா இப்படியவே கேள்வி கேட்கிறோம், இப்படியவே சொல்லிடும், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு தமிழாக்களை நான் வரி பண்றது சரியில்லை எனக்குண்டு அவள் முடிவு எடுக்கிறாள் டக்கண்டு. ஏன்னு கேட்டா அது தனக்கு பிடிக்கல. அந்த அப்படியான அளவுக்கு இப்ப இந்த விரும்பி ஒருவர் போயிட்டும் அப்படியே விட்டு 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 போறாள். அப்படியே விட்டு விட்டு ஒரு 5-6 கல்யாணத்துக்கு மேல பேசியாச்சு. அப்ப அவர் சொல்றார், நான் என்ன செய்யறது, இவள் நானும் செய்கிறாள் இல்ல. நிச்சயதார்த்தம் நடந்தது. நிச்சயதார்த்தம் நடந்து நான் சந்தோஷமா, நீங்க எல்லாம் எங்களுக்கு இன்னும் இருக்கு நம்ம பிள்ளைகள்ன்றதுல நீங்க எல்லாம் நீங்கள் அப்படி கடிகாரர் நான் பேசும்போது அந்த பெற்றவர் சொல்றார், இந்த திருமணம் செய்து வாழ்ந்த பிறகுதான் நாங்கள் கடிகாரர்கள். அது உண்மைதான். அவ எல்லாம் நடந்தாலும் அங்கேயும் அந்த காதல் வாழ்க்கை தெரியா நீடிக்குமான்றதான் எங்களுக்கும் ஒரு பயமான ஒரு நல்ல ஒரு டாபிக். ஆனா நாங்கள் மட்டும் பேசி இன்றைக்கு இதுல ராம் இருந்திருக்கணும், ஷரியா இருந்திருக்கணும், வஜிதாண்ட ஆராதாரா இருந்திருக்கணும். அப்பதான் இந்த விவாதத்துக்கு ஒரு பிடிக்கும் இல்ல பலன் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவைக்கு போய் சேர வேணும் இளையவர்கள். ஆனா இளையவர்கள் இணைகிறது கஷ்டமா இல்லை இருக்குது. அவர்கள் நாங்கள் கேட்டாலும் இப்ப வர மாட்டா, பிசி 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 என்று போகுது. பிசி பிசி அடையினம். ஆனா கட்டாயம் அந்த இதுகள் போய் அவைட்ட சேரணும். ஆமா, நாங்களே தான் அதை கதைச்சு நாங்களே தான் எங்களுக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்துறோமே ஒழிய அவர்கள் கேட்கிறார்களோ தெரியவில்லை. அப்படியான ஒரு அது உண்டுதான். மிக்க நன்றி. நாங்கள் விட வருவோம். நன்றி கீதா, நன்றி வஜிதா, நன்றி சிவமணி. நன்றி நகுலா. உண்மை அழகான ஒரு தலைப்பு எடுத்து அழகாக நீங்க தொகுத்து வழங்கி இருந்தீர்கள். பேசினவர்களும் சைத்தவர்கள் 2 அணியிலையும் சிறப்பாக விழிப்புணர்வு. இப்ப தீர்ப்பு இதுதான் என்று அதுல நாங்க கைத்தப்பத்தை விட அவர்கள் என்ன தந்தார்கள், என்னத்தை கொடுத்தார்கள் என்பதில நாங்க எடுத்துக்கொண்டு அதுல இருந்து இன்னொரு தலைப்பு உருவாக்கலாம். அத நீங்கள் சொன்னது சரி. அதை எப்சின் ஃபைல நாங்கள் அதை பற்றியும் கதைச்சிருந்த நாங்கள் இருக்கா. என்னென்றால் அது அது வேற, அது காமத்துக்கு தான் வரும், அது காதலுக்கு வராது, காதலுக்குள்ள வராது, அது வராது. அது பத்மலோஜனி அதுல கொண்டு வந்ததுதான், அது வராது அது காதலுக்குள்ள. ஏன்னா நாங்கள் எங்கட காதலை தான் பேச வேணும், எங்கட காதலுக்குள்ள. இன்றைக்கு அவன் அந்த ஜெஃப்ரி அவன் பிள்ளைகளை கொண்டு போய் அப்ப இவ்வளவு பெரிய தலையில எல்லாம் போயிருக்கணும்னா அது நகாதல்ல. அது வேற, அது வேற, அது நாங்க அது இதுக்குள்ள அடங்காத விஷயம். மிக்க நன்றி. நாங்களே விட வருவோம். அதிபர் அவர்கள் நின்றால் வரலாம், ஆனா நான் நினைக்கிறேன் அவர் இல்ல. நாங்களே அழைத்து பாருங்கள்.
இல்ல இல்ல நாங்கள் விடை பெற்றுக் கொள்வோம் நகுலா. நாங்களே எல்லாருக்கும் எங்களையா நன்றி. விட பெற்றுக் கொள்ளுங்கள். மனம் நன்றி விட்டு நன்றி பேசினோம். வணக்கம். சிறப்பான நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நல்ல வணக்கம். கருத்துக்களை எடுத்துக்கொண்டோம். பத்மலோஜனியும் இளையோர்களுக்காக அவரும் மற்றவரும் பேசி நல்ல விடயத்தை பேசி இருந்தார். உண்மையிலே வாழ்த்துக்கலாம். நன்றி கீதா. நன்றி 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 நகுலா.
வீதிருக்கு சொந்த ஊர் என்ன சொந்த ஊர் என்ன ஞான பெண்ணே வாழின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன வெளிநாட்டு வேலை படிப்பு இப்ப திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருந்தது உங்க வாழ்க்கையில? இன்ஸ்பிரேஷன் எங்க அப்பா அம்மா தான். தே ஆர் நாட் அகெயின்ஸ்ட் லவ் மேரேஜ் அட் ஆல். என்னை வந்து நடிகை ராணி பத்மினி கொலை வழக்கு இந்தியாவை உலுக்கிய கொலை வழக்குகள்ல இந்த ராணி பத்மினியுடைய கொலை வழக்கும் முக்கியமானது. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம் இந்த கொலைகளை எப்படி கையாண்டது, குற்றவாளிகள் என்ன ஆனார்கள் என்பதையெல்லாம் விரிவாக பார்ப்போம். பத்மினியும் அவருடைய தாயார் இந்திராவும் சென்னைக்கு 1980கள்ல வராங்க. மும்பையை சார்ந்தவர்கள் அப்படின்றது வந்து தெரிய வருகிறது. நிறைய பண நடமாட்டம் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. என்ன பண்றாரு, அவரே அந்த வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேனை, லக்ஷ்மி நரசிம்மன் ஒருத்தன், அவனை வந்து வாட்ச்மேனா ஜபராஜை கூட்டு வந்து வைக்கிறாரு. அதன் பின்னர் கணேசன் ஒரு சமையல்காரன், அவனையும் இவரே ஜபராஜை கூட்டு வந்து வைக்கிறாரு. இவங்க எல்லாம் இருக்காங்க, பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி செக்யூர் அட்மாஸ்பியர்ல, செக்யூர் ஃபீலிங்ல இருந்து வருகிறார்கள். இந்த சமயத்துல இன்னொரு வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறாங்க. இருக்கிற வீடு வந்து வாடகை வீடு, நம்ம கிட்ட பணம் இருக்கு, அதனால இன்னொரு பங்களா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறாங்க. சோ அதற்காக என்ன பண்றாங்க, நிறைய பணத்தை வந்து மொபிலைஸ் பண்ணி வைக்கிறாங்க வீட்டுல. இது ஜெபராஜ்